ரைட், நாங்க ஆரம்பிப்போம். வாராக்கள் ஜாயின் ஆகட்டும். சரியா, டைம் வைத்துக் கொண்டிருக்கிறதால ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்பான மாணவர்களே, மாணவிகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி துணை மூலாதாரங்கள் தொடர்பாக 50 கேள்விகள் ஒரு MCQ பேப்பர் ஒன்றை ஃபுல்லா செய்ய இருக்கிறோம். உண்மையில இன்னைக்கு நாங்க அந்த கேள்வியினூடாக துணை மூலாதாரங்களோட பாடப்பரப்ப ஏழுமான அளவு படிக்கிறதுக்கு பார்ப்போம். சரியா, இதுல பல பேருக்கு இதுல கொஞ்சம் சிக்கலிக்குது, கொஞ்சம் விளங்கப்படுத்தணும், இப்படி நிறைய சஜஷன் வந்திக்குது. ஏதோ நாங்க ஒரு மாடல் பேப்பர் ஒண்ணு செஞ்சு கொண்டு அதனூடாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வாரேன். சரியா, நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, அதுகளை ஒரு மீற்ற ஒரு பயிற்சியாக இது அமையும். சரியா, இதுல ஆக முக்கியமா இந்த ரெக்கார்டிங்கை நான் பெரும்பாலும் யூடியூப்ல போடுவேன். அதால முடிஞ்ச அளவு போனை மியூட்ல வச்சு கொடுங்க. சரியா, இன்னொரு வீட்ல உள்ள சத்தங்கள் வராத மாதிரி மியூட்ல வச்சு கொடுங்க. ரெண்டாவது, டவுட்ஸ்ல ஏதாவது வார நேரம் நான் உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தரேன், நீங்க நோட் பண்ணிக்கொண்டு அதுகளை கேளுங்க. அந்த நேரம் தான் கேட்கணுமா இருந்தா ஒரு ஆள் கொஞ்சம் மெசேஜ் ஒன்று போட்டுட்டு அல்லது நீங்க கேட்கறது பிரச்சனை இல்லை. சரியா, ரைட். அப்பதான் இது தொடர்ந்து எங்களுக்கு அழகா செஞ்சுட்டு போகலும், இல்லாட்டி சிக்கலா போகும். அடுத்தது, இதுல பேனையால எழுதி கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாம் நீங்க செய்ய வேணாம். இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. இன்னைக்கு நான் சொல்லித்தார பல விஷயங்கள் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு ஹெல்ப் ஆயிக்கலாம், வரலாம். அதனால கொஞ்சம் கூடுதலா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். ரைட், அப்ப நான் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம நேரடியா கேள்வி பேப்பருக்கு போகும். சரியாமா? ரைட். இதுல முதலாவது கேள்வி நல்லா அவதானிச்சுக்கணும். இதுல உள்ள இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க அளவெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. போன்ல வச்சு எடுத்துக்கொள்ளுங்க, பிறகு உங்களுக்கு மீட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ரைட். அப்ப அடுத்தது இதுல வந்திருக்கிற முதலாவது கேள்வி, முன்னைய நபிமார்களது ஷரியா சட்ட திட்டம். இல்லையா, முன்னைய நபிமார்களது ஷரியா சட்ட திட்டம் மஸ்லஹ முர்சலா, ஷராய் ஷாபிகா, கவுலு சஹாபா, மதுஹபு சஹாபா, இஸ்திஹ்சான் 5 விடைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முன்னைய சமூகத்துடைய ஷரியா சட்டத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுற சொல் எதுமா? என்ன விட வரும்? ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க. நாலாவது பில மதுஹபு சஹாபா, ரெண்டாவது தான் வரும். சரியா, ரைட். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இதுக்கு பதில் வந்து இதுதான் வரும். சரியா, ரைட், ஓகே. இதுதான் சரியான பதில். கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க துணை மூலாதாரங்களை கிட்டத்தட்ட 9 துணை மூலாதாரங்களை படிக்கணும். சரியான 9 துணை மூலாதாரங்கள். அதுல இஜ்மா, கியாஸ், இஜ்திஹாத், உர்ஃப், மஸ்லஹா, கவுலு சஹாபா, இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், ஷரவு சாபிகா. சரியா, ஷரவு ஷாபிகான இன்னைக்கு பார்த்தாலே உங்களுக்கு விளவும். ஷரா என்று சொன்னா ஷரியா சட்டத்திட்டம். பாருங்க, இந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் நெருக்கம் முடிக்குது. ஷராவ் சாபிகான முன்னைய முன்னைய சமூகத்துடைய ஷரியா சட்ட திட்டத்தை இது குறிக்கும். சரியா, ஆகவே முன்னைய நபிமார்கள காலத்துல நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்ட திட்டம். இதுல இன்னொரு பாயிண்டையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க வந்து நாசி மன்சூக் என்ற பாடம் படிச்சுப்பீங்க தானே. நாசி மன்சூக்ல ஒன்று வந்து குர்ஆனில் உள்ளத குர்ஆன் மாத்திரை சம்பந்தமான ஒரு பகுதியை படிச்சுப்பீங்க. சரியா, ரெண்டாவது வந்து ஹதீஸ் குர்ஆன மாத்திரை சம்பந்தமா படிச்சுப்பீங்க. அதே மாதிரி தான் முன்னைய ஷரியா சட்டம் பின்னைய ஷரியா சட்டம் மாற்றுதல் ஒரு பகுதி. சரியா, இதுல 3 பகுதி. ஒண்ணு வந்து குர்ஆன் உள்ளது குர்ஆன் மாத்துறது, ஹதீஸ் உள்ளது ஹதீஸ் மாத்திர மாதிரி. இன்னொன்னு சொல்லுவாங்க, முன்னைய சமூகத்தின் ஷரியா சட்ட திட்டத்தை பின்னைய சமூகத்துடைய ஷரியா சட்ட திட்டம் மாற்றுச்சு. உதாரணமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல காணப்பட்ட ஷரியா சட்டத்தை நூஹுடைய காலத்துல மாத்தப்பட்டுச்சு. ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஷரியா சட்டம் இதுக்கு முன்னால் உள்ள எல்லா ஷரியா சட்டத்தையும் மாத்திட்டு. அதே கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா, முகமது நபிக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் அல்லது ஷரியா சட்டம்
இதுக்கு முன்னால உள்ள எல்லா ஷரியா சட்டத்தையும் மாற்றி விட்டது. முகமதுடைய குர்ஆனை பின்பற்றினா போதும். முன்னைய சமூகத்துடைய ஷரியா சட்டத்திட்டத்தை நாங்க பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை. இன்னொரு வார்த்தையில சொன்னா, ஒட்டோவா நாங்க குர்ஆனை பின்பற்றினா ஒட்டோவா அவங்களோட சட்டத்தை பின்பற்றோம் என்றதை விளைக்கணும். சரியா? முன்னைய சமூகத்துடைய ஷரியா சட்ட திட்டத்தை ரெண்டா பிரிப்பாங்க. எப்போதும் நிரந்தரமாக காணப்படக்கூடிய ஷரியா சட்டம், அந்த காலத்துக்கு மட்டும் சொந்தமான ஷரியா சட்டம். அந்த காலத்துக்கு மட்டும் சொந்தமான ஷரியா சட்ட திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்த இல்லை. அது அந்த சமூகத்துக்கு மட்டும். சரியா? உதாரணமாக சொல்லுவாங்க, ஆதமுடைய காலத்துல ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் திருமணம் முடிச்சு வாழலாம். நூகுடைய காலத்துல அது மாத்தப்படுது. நீங்க அது மாதிரி படிச்சிருப்பீங்க. அந்த யார யூதர்களுடைய சமூகத்துல தலாக் சொல்றது அனுமதிக்கப்பட்டு, பிறகு அதே சமூகத்துல கிறிஸ்தவர் வார நேரம் தலாக் சொல்றது ஹராம் என்ற சட்டம் மாற்றப்பட்டுச்சு. அது அப்படி இருக்குது. அதுகள் நிரந்தரம் இல்லை, அது மாற்றத்துக்கு உட்படுது. ஆனா சில சட்டங்களுக்கு அந்த காலத்திலே ஒண்ணுதான், இந்த காலத்திலே ஒண்ணுதான். சும்மா உங்களோட நாலேஜுக்கு சொன்னேன். அப்ப எங்களுக்கு ஷராய் ஷாபிகா, முன்னைய சமூகத்துடைய ஷரியா சட்ட திட்டம் தான் இதுக்கான சரியான பதில். கவனமா விளங்கி கொள்ளுங்க. இனி இந்த பிழை விடக்கூடாது. இந்த சொல்லுல ஷரியான ஒரு விஷயம் வந்திக்கு. சரிதானே? இதுகள் எல்லாம் நாங்க இதுக்கு பிறகு பார்ப்போம். சோட்டா சொல்றேன். மஸ்லஹ முர்சலாண்டா மனித நலன் காத்தல், மனித நலன் காத்தல். சரியா? கவுலு சஹாபாண்டா சஹாபாக்களோட தீர்ப்புகள், சஹாபாக்களோட கூற்றுகள். இது ரெண்டும் ஒண்ணுதான். மியூட்ல போட சொன்னா சரியா? ஓகே, நிப்பாட்டுவோம். போன மியூட்ல போடுவோம். சரி, இப்ப கொஞ்சம் நாங்க பார்ப்போம். முக்கியமான சில பகுதிகள் இது வைக்குது. நான் இது வைக்கிற 50 கேள்வியை டிஸ்கஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரும்பாலான நாலேஜ் வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்துடும். சரியா? மதுஹபு சஹாபியும் கவுலு சஹாபியும் சேம், ஒன்றுதான். சரியா? மதுஹபு சஹாபி கவுலு சஹாபி ஒண்ணுதான். கவுலு சஹாபி மதுஹபு சஹாபின்னா சஹாபாக்கள் காலத்துல வந்த பிரச்சனைகளுக்கு சஹாபாக்கள் சொன்ன தீர்வுகள், சஹாபாக்களோட கருத்துக்களை தான் சொல்றது. இஸ்திஹ்சான் இன்னொன்னு. சரியா? இஸ்திஹ்சான் என்று சொல்றது ஒரு துணை மூலாதாரம். ஓகே, ஃபஹுமா என்ற ஒரு புள்ள இன்னும் மியூட் பண்ணாம இங்கதான். போன கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஃபஹுமா, ஃபஹ்மா, ரைட். மியூட் பண்ணாதாம எல்லாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம படிக்கணும். சரியா? ரைட், ஜஸாக்கல்லாஹ். இப்ப நாங்க வருவோம். நாங்க அடுத்த இந்த டாபிக் முடிஞ்சு அடுத்ததுக்கு போறோம். சரியா? ரைட், கொஞ்சம் அவதானிங்க. இதுல பெரும்பான்மையானோர் அது இஜுமா. சரியா? ரைட், இதுல போட்டிக்கிறாங்க இஜுமாவு சரி. சரியா? இஜுமாவு சரி. ரைட், இஜ்மாவு சரி, இஜ்மாவு நக்லி, இஜ்மாவு அக்ஸரி, இஜ்மாவு முரக்கப், இஜ்மாவு கவுலி. சரியா? ரைட், இதுல ஆன்சர் வந்து இஜ்மாவு அக்ஸரி. சரிதானே? இஜ்மாவு அக்ஸரி என்று சொல்லலாம். இன்னைக்கு நான் இதை விளங்கப்படுத்தி விட்டுருவோமா? சரிதானே? இஜ்மாட வகையில முதலாவது வகை வந்து இஜ்மாவு சரி. அதுக்கு இன்னொரு பேர் இது இஜ்மாவு சஹீஹ் என்று சொல்லுவாங்க. ரெண்டு பேர் இது. சரியா? இஜ்மாவு சரி, இஜ்மாவு சஹீஹ். இதத்தான் சொல்லுவாங்க முதல் தரமான இஜ்மா, நம்பகமான இஜ்மா, பலமான இஜ்மா. இஜ்மாலேயே பெஸ்ட் குவாலிட்டி இதுதான். இஜ்மாவு சரி அல்லது சஹீஹ். உங்களுக்கு கேட்டு வரும், இஜ்மான வகைகளை குறிப்பிட்டு விளக்குக. அப்ப நீங்க 4 மார்க்ஸுக்கோ 8 மார்க்ஸுக்கோ எழுதும். சரியா? இதுல வந்து ஒரு இப்படி நீங்க விளங்கப்படுத்துவீங்களே, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது எல்லா சட்டத்துறை அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவாக, ஒருவர் கூட முரண்படாம எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவத இஜ்மாவு சரீஹ் அல்லது சஹீஹ் என்று சொல்லுவாங்க. சரியா? உதாரணம் என்ன? அபூபக்கர் அலி அவர்களை கலீஃபாவாக தெரிவு செஞ்சது இஜ்மாவு சஹீஹிற்கு உதாரணம். அதே போல அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல அல் குர்ஆன்
நூல் வடிவில் தொகுக்கப்படணும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது இஜ்மாவு சரி அல்லது சஹீக்கு உதாரணம். அவ்வளவுதான். சரியாமா? ரைட். இஜ்மாவு நக்கலி இன்னொன்னு இருக்குது, இஜ்மாவு இஜ்திஹாதின்னு ஒண்ணு இருக்குது. ரைட். இப்ப இன்னைக்கு மெயினா இஜ்மாவு சரி, இஜ்மாவு அக்ஸரி, இஜ்மாவு முரக்கப், இஜ்மாவு சுக்கூத்தி, மெயினா 4 இருக்குது. சரியா? நக்கலியே கொஞ்சம் வைங்க. இஜ்மாவு சரி, அது மாதிரி இஜ்மாவு அக்ஸரி, இஜ்மாவு முரக்கப், இஜ்மாவு சுக்கூத்தின்னு ஒண்ணு இருக்குது. இந்த 4ஐயும் பார்த்துக்கோம். சரியா? இஜ்மாவு அக்ஸரி என்று சொல்றது பெரும்பான்மையானோரது இஜ்மா, மெஜாரிட்டின்னு சொல்லுவோமே. சரியா? 100 பேர்ல 90 பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பெரும்பான்மையானோரது இஜ்மா. அக்ஸர், அரபுல அக்ஸர்னா அதிகம். சரியா? இப்ப இதுக்கு நீங்க சொல்லுவீங்க, எப்படி விளங்கப்படுத்துவீங்க? ஒரு பிரச்சனைகளுக்கு முஜித்தஹிதுகள் எல்லோரும், சட்டத்துறை அறிஞர்கள் எல்லோரும் தீர்வெடுக்க ஒன்று கூடி அதுல அதிகமான சட்டத்துறை அறிஞர்கள் ஒரு தீர்ப்பை சொல்ல, இன்னும் கொஞ்சம் பேர் இன்னொரு தீர்ப்பை சொல்ல, அதிகமான மனிதர் முஜித்தஹிதுகளின் தீர்ப்பை இஜ்மாவின் முடிவாக ஏற்றுக்கொள்ளுதல். சரியா? இப்ப உங்களுக்கு லேசா சொல்லண்டா, உங்களோட கிளாஸுக்கு வந்து ட்ரிப் 3 நாள் ட்ரிப் போறதுக்கு விருப்பமான ஆட்கள் யாருன்னா, அதிகமான ஆட்கள் கையை தூக்குவாங்க, கொஞ்சம் பேர் தூக்க மாட்டாங்க. அப்ப அதிகமான ஆக்களோட முடிவை தான் எடுப்போம். அதுதான் அக்சர். சரியா? அக்சரினா பெரும்பான்மையானோர், அதிகமானோர் இஜ்மா. இது இஜ்மாவோட தரத்துல செகண்ட், ரெண்டாவதா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சஹி, செகண்ட் குவாலிட்டி தான் அக்சரி. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது வந்து செகண்ட் குவாலிட்டி. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்ததுமா இஜ்மாவும் சுகூத்தின்னு ஒண்ணு இருக்குது, மௌன இஜ்மா. சரியா? அதாவது இது எப்படி எழுதுவீங்க? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கூறும் போது முஜித்தஹிதுல இருக்கிற சிலரோ பலரோ தீர்ப்புகளை சொல்ல, இன்னும் கொஞ்சம் பேர் எந்த தீர்ப்புமே சொல்லாம மௌனமாக இருக்குது. அதிகமான ஆட்கள் ஒரு தீர்ப்பு சொல்ல, இன்னும் கொஞ்சம் பேர் எந்த தீர்ப்பு சொல்லாம மௌனமாய்க்குது. சரியா? இத சொல்லுவாங்க சுக்கூத்தி, மௌன இஜ்மா. இது சுக்கூத்தி வந்து 3வது இடத்துல இருக்குது. இந்த மௌன இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள இயலுமா ஏற்றுக்கொள்ள இயலாதான்றதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அக்சரியிலே நீக்குது. நாங்க அது போற டைம் தான் பார்ப்போம். சரியா? ரைட். கடைசியா வந்து இந்த முரக்கப்னு சொல்லுது. இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துற நிறைய பேருக்கு இந்த முரக்கப் வந்து கிளியர் இல்லை. சரியாமா? அதை கொஞ்சம் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். இன்றையோட அந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியாமா? மத்தத எழுதிடுவீங்க, இந்த முரக்கம் எழுத மாட்டீங்க. சரியா? இஜ்மாவும் முரக்கம். சரியா? கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இஜ்மா முரக்கப்னு சொன்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது முஜித்தஹிதுகள் மத்தியில் இரு குழுக்கள் உருவாகி, இரு குழுக்களும் இருவிதமான தீர்ப்புகளை முன்வைக்க, 3வது ஒரு குழுவின் தீர்ப்பை இரு குழுக்களும் மறுத்தல். சரியா? திருப்பி சொல்றேன். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது முஜித்தஹித் மத்தியில் இரு குழுக்கள் உருவாகி இருவிதமான தீர்வுகள் முன்வைக்க, 3வது ஒரு குழுவின் தீர்வை 2 பேரும் சேர்ந்து மறுக்குது. இதுக்கு லேசி என்னன்னா, உங்களுக்கு சும்மா சொல்றேன், தாடி வைத்தல் சொல்லுவாங்களே, அதாவது ஆண்கள் தாடி வைக்கிறது சம்பந்தமான தீர்வு என்ன. சரியா? அப்ப ஒரு குழு சொல்லும் தாடி வைக்கிறது பர்லு, கட்டாயம் வைக்கணும். இன்னொரு குழு சொல்லும் தாடி வைக்கிறது சுன்னத், வச்சா நல்ல, வைக்காட்டி பரவாயில்லை. இன்னொரு குழு சொல்லுது தாடி வைக்கிறது ஹராம், தாடி வைக்க தேவையில்லை. அப்ப என்ன செய்வாங்க? இவங்க 2 பேரும் இவங்களை மறுப்பாங்க தானே. இவங்க 2 பேரும் வைக்கணும் என்றதுல ஒரு முடிவுக்கு வராங்களே, இவங்க வைக்க கூடாது. இந்த இரு குழுக்களும் சேர்ந்து இந்த குழுவை மறுக்கிறது தான் முரக்கம். திருப்பி சொல்றேன். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது முஜித்தஹித் மத்தியில் இருவிதமான குழுக்கள் உருவாகி 3வது ஒரு குழுவின் தீர்ப்பை இரு குழுக்களும் சேர்ந்து மறுத்த. அதே போலதான் சிகரெட் குடிக்கலாமா? சரியா? ஒரு காலத்துல ஒரு குழு சொல்லுது சிகரெட் குடிப்பது ஹராம், இன்னொரு குழு சொல்லுது சிகரெட் குடிக்கிறது மக்ரூஹ். மக்ரூஹ்னு சொல்றது வெறுக்கத்தக்கது. சிகரெட்ல போதை பெருசா இல்லாமங்கிறதால மக்ரூஹ்னு ஒரு காலத்துல சொன்னாங்க ஃபத்வா. இன்னொரு குழு சிகரெட் குடிக்கிறது ஹலால்னு சொன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து இவங்களை வெறுப்பாங்க தானே, மறுப்பாங்க தானே. ரைட். அதுதான் இந்த கருத்து. சரியா? அப்ப சிகரெட் குடிப்பது ஹராம், சிகரெட் குடிப்பது மக்ரூ, சிகரெட் குடிப்பது ஹலால். இந்த 2 தீர்வையும் 2 குழுக்களும் இந்த தீர்வை மறுக்கும் தானே. இதுதான் முரக்கம். சரியா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் போது முஜித்தஹித் மத்தியில் இரு குழுக்கள் இரு குழுக்கள் உருவாகி இருவிதமான தீர்ப்புகள் முன்வைக்கப்பட
மூன்றாவது ஒரு குழுவின் தீர்ப்பை 2 குழுக்களும் சேர்ந்து மறுத்து. ஓகே தானே? இப்ப முரக்கப்னா கிளியர் தானே? சரியாமா? இதுல கொஞ்சம் நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குது. அதால நான் இதை கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டேன். இப்ப உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆயிடுச்சு. சரியாமா? இப்ப நாங்க அடுத்ததுக்கு போப்போம். சரியா? ஓ சொல்லுங்க. இஜ்மா சுகூதி இருக்குதானே சார்? ஓ மௌன இஜ்மாவுடைய நோக்கம் என்ன சார்? மௌன இஜ்மாவோட நோக்கம் ஒண்ணு சொல்லலாம். இப்ப சில நேரங்கள் முஜித்தஹித் மத்தியில இந்த மாதிரியான அமைப்புல முடிவுகள் வரும். இப்ப சில நேரம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர பிரச்சனைகள் இருக்கும். சில நேரம் ஒரு குரூப் ஒரு தீர்வு சொல்ல, இன்னொரு குரூப் இன்னொரு தீர்வு சொல்ல, அடுத்தவங்களோட அதிகமான ஆக்கட தீர்ப்பு எடுக்கிறது இன்னொன்று. இன்னொன்று எந்த தீர்ப்பும் சொல்லாம சில இடத்துல மௌனமாயிக்கிற நிலையும் வரும். அப்படி வீக்கிறாங்க. அதுல நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த மௌனமான இஜ்மாவை ஏற்றுக்கொள்றாங்க. சரியா? இமாம் அபூ ஹனீஃபா அதாவது மௌன இஜ்மா, மௌனம் சம்மதத்துக்கு அடையாளமா இருக்கும். அவங்க உண்மையிலேயே பிழை என்று சொன்னா வாய் திறந்து சொல்லிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அதுல விருப்பம் நீக்கிறதால தான் மௌனமா நீக்கிறாங்கன்னு சிலாக்கள் அதை எடுக்கிறாங்க. சிலாக்கள் இல்ல பயத்தால என்ன சரி நினைச்சிருவாங்களோ தெரியும், அப்படி பயத்தால மௌனம் வைப்பாங்க, அதால அதை எடுக்கலான்னு சொல்லி ஒரு கருத்து. சில நேரம் மனிதர்கள் தானே, அவங்களோட இஜித்தியாத்த மூலமா எடுத்த முடிவுகள் தானே சில நேரம் இப்படி மாறும். அதே போலதான் இதுவும். இது மனித சமுதாயத்துக்குள்ள ஈக்கிறதால தான் இது சம்பந்தமா இப்படி வந்து அது நோக்கம் எதிர்பார்க்கலாம். இப்படி சில நேரம் முடிவுகள் வந்தா என்ன செய்யுது, இது எடுக்கிறதா இல்லையா, அதுதான் அது விளக்கம். சரியா? ரைட், ஓகே. அது உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும். இன்னொன்று இஜ்மா நக்லி, இஜ்மா இஜ்திஹாதி என்று ரெண்டு இருக்குது. சரியா? அது இன்னொரு வகையா பிரிப்பாங்க. நக்லின்னா குர்ஆன் ஹதீஸ மட்டும் வச்சு அதன் ஒழுங்குல வஹீட ஒழுங்குல தீர்ப்பு காண்றது. இஜ்திஹாதின்னா முழுக்க முழுக்க பகுத்தறிவை பயன்படுத்தி தீர்வு காண்றது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சுக்குமே, சில இமாம்கள் இமாம் அபூ ஹனீஃபா எல்லாம் பகுத்தறிவை பயன்படுத்தி இஜ்திஹாதை பயன்படுத்தி தீர்ப்பு சொன்னாங்க. ஆனா இமாம் மாலிக் போன்ற ஆக்கள் எல்லாம் வஹிய ஹதீஸை பயன்படுத்தி தீர்ப்பு சொன்னாங்க. அப்ப ஹதீஸை பயன்படுத்தி வஹிய பயன்படுத்தி சொல்லப்படுற இஜ்மாக்கு சொல்லுவாங்க இஜ்மாவு நக்லி. பகுத்தறிவை பயன்படுத்தி சொல்ற இஜ்மாக்கு சொல்லுவாங்க இஜ்திஹாதி. இஜ்மாவு இஜ்திஹாதின்னு சொல்லுவாங்க. ரைட், உங்களோட புக்ல இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இஜ்மாவு இஜ்திஹாதி, நக்லி வேற இஜ்திஹாதின்னு அதை சொல்லுவாங்க. நக்லி ஒன்றும் இஜ்திஹாதி ஒன்று. சரியாமா? இது இன்னொரு வகை. ரைட். அப்ப மற்றது இஜ்மாட வகைன்னு கேட்டா நீங்க மெயினா எழுதணும் 4 இஜ்மாட வகை. இதையும் மேலுமாய் தான் எழுதுங்க. மெயினா இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. இஜ்மா சஹி, இஜ்மா அக்ஸரி, இஜ்மா சுகூத்தி, இஜ்மா முரக்கப். சரியா? ரைட். கவுலி என்று சொல்றதுமா இஜ்மா கவுலி, இஜ்மா ஃபிஅலி என்று பிரிக்கலாம். சரியா? இஜ்மா கவுலி என்று சொல்றது ஒரு முஜ்தஹித் எல்லா முஜ்தஹிதுகளும் முடிவை வாயால சொல்றது, அது ஹராம், அது கூடும் அப்படி சொல்லும். ஃபிஅலி என்று சொன்னா ஒரு முடிவை செயல்ல காட்டுறது. உதாரணத்துக்கு இந்த இந்த முடிவுக்கு விருப்பமான ஆக்கள் கையை உயர்த்துங்க, அப்ப கையை உயர்த்துவாங்க. அல்லது எலும்பி நில்லுங்க, எலும்பி நிற்பாங்க. அது செயல்ல காட்டுறது. இஜ்மாவு ஃபிஅலி, ஒரு தீர்வு எடுக்கிற நேரம். இப்படிதான் நாங்களும் ஒரு கிளாஸ்ல போயிட்டு, சரியா, ட்ரிப் போக விருப்பமான கையை உயர்த்துங்க, அது ஃபிஅலி. சரிதானே? அல்லது வாயால சொல்லுங்கன்னா அது கவுலி. விலங்குதானே? அப்படியும் சில விஷயங்களுக்கு இஜ்மாவு கவுலி ஃபியரி என்ற வேர்டும் யூஸ் பண்றாங்க. அது என்ன இடத்துல நீங்க விளங்கிக்கொள்ளும். சரியாமா? ரைட். அப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போறோம், பார்த்துக்கணும். ரைட். 3வது கேள்வி, பின்வரும் பதங்களுள் எப்பதம் சட்டத்துறை அறிஞரை குறிக்காது? சரியா? அதாவது கொஞ்சம் கவலை, இதெல்லாம் அடிக்கடி வார விஷயங்கள் தான். இதுல இருக்கிற முஜித்தஹித் அவர் சட்டத்துறை அறிஞர். சரியாமா? ஓ ரைட். 2வது ஹாக்கி, இதுக்கு பதில் முக்கல்லி. ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிக்குது, முக்கல்லி தான் வரும். இப்போ வருவோமா? முஜித்தஹித். ஹாக்கிம்டா என்ன? ஹாக்கிம்டா தீர்ப்பு கூர்ப்பவர். சரியா? அல்லாஹ்வுடைய பண்புகள் ஒன்றாக சொல்லுவாங்களே, அப்ப ஹாக்கிம்டா தீர்ப்பளிப்பவர். காலி என்றாலும் நீதிபதி. சரியா? முஃப்தின்றா யாரு? ஃபத்துவா சொல்பவர். முஃப்தின்றது தீர்ப்பு, ஃபத்துவான தீர்ப்பு தானே முஃப்தி. அப்ப தீர்ப்பளிப்பவர், இதுவும் தீர்ப்பு. காலி நீதிபதி, ஹாக்கிம் அதுவும் நீதிபதிக்கு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட முஜித்தஹித சொல்லலாம். எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற அறிஞரை குறிக்கிறது சொல்லு.
முக்கல்லித் என்று சொல்றது என்ன? முக்கல்லித் என்று சொல்றது ஒரு இமாம கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர். தக்லீதுன்னு படிச்சுப்பீங்களே நீங்க, தக்லீதும் ஃபிக்ஹ் கலையும் உண்டு. அப்ப இது சில நேரம் அவர் ஒரு தீர்ப்பு ஒரு முஜ்தஹிதாவை நீக்கலாம். ஆனா அன்னைக்கு நாங்க முக்கல்லிதுன்னு சொல்றது ஒரு இமாம அது ஒரு பாமர மனிதனாகவும் இருக்கலும் அல்லது ஒரு அறிஞனாகவும் இருக்கலும். ஒரு சாதாரண ஊர்ல இருக்கிற மனிதரோட இமாம் ஷாஃபி சொல்றது அப்படியே பின்பற்றாரு. அவரும் ஒரு முக்கல்லி. ஒரு ஷாஃபிட மாணவன் இருக்கிறாரு, அவரும் இமாம் ஷாஃபி சொல்றது சரின்னு பின்பற்றாரு. அது முக்கல்லி. ஒருவரை அப்படியே பின்பற்றுறத, அவர் சொல்ற விஷயங்களை ஏற்று நடப்பதை பின்பற்றுவத தக்லீதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஈடுபடுற முக்கல்லி. ஆனா சட்டத்துறை அறிஞரை இவங்க எல்லாருமே சட்டத்துறை அறிஞரை குறிக்கும். ஹாக்கிம், முஜ்தஹித், சரியா, காலி, முஃப்தி. சரிதானமா? ரைட். ஓமா, எல்லாரும் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க மைக்க ஓன் பண்ணக்குள்ள இந்த போர்ட்ல உள்ளது விளங்காம போகுது. சரியா, மத்தாக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுது. முதலாவது மைக்க மியூட் பண்ணி கொண்டாதாம எல்லாருக்கும் படிக்கலாம். கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படிப்பிக்கு வீக்குது. எனக்கு ஏழுமானாலும் நான் சொல்லி தருவேன். இன்னைக்கு 50 கேள்வியை விளங்கப்படுத்த ஏழுமோ தெரியா, ஆனா நிறைய படிக்கணும். அதனாலதான் நீங்க கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சிக்கல் ஏதாவது டவுட்ஸ் வந்தா நான் உங்களுக்கு வேற டைம் கொடுத்தால ஆக கேட்கணுமா தான் குயிக்கா கேட்கலாம். எல்லாரும் மைக்க சும்மா ஓன் பண்ணியிருந்தா அது கஷ்டமா இருக்குது. சரியா, எவ்ரி ஒன் கொடுத்தாலுமா இதுல செட்டப்ல சரி வருவது இல்லை. உதாரணத்துக்கு நான் கொடுக்குற மியூட் எவ்ரி ஒன் நீக்குது, இதுல மியூட் ஓல் கொடுத்தாலும் சரியா. ரைட், பாப்பமே. இங்க வாங்க, குயிக்கா வாங்க. அப்ப இது ஓகே. சரியா, நான் நிறைய விஷயங்கள் சொல்லி தருகிறேன். ஓகே, சரியாமா? ரைட் ரைட், அடுத்து போகணும். சரியா, ரைட். அதிகமாக இஸ்திஹ்சானை பயன்படுத்தும் இமாம்கள். இது நீங்க சரி, ஓகே. இங்க அவதானிங்க, அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து கொண்டு போட்டு கொண்டிருக்காம இங்க பாடத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. அதிகமான இஸ்திஹ்சானை பயன்படுத்தும் இமாம்கள். சரியா, உங்களுக்கு தெரியும் இஸ்திஹ்சான் என்பது ஒரு துணை மூலாதாரம். சரியா, இஸ்திஹ்சான் என்பது துணை மூலாதாரம். அப்ப அதுல இந்த துணை மூலாதாரத்தை அதிகமாக பயன்படுத்தின இமாம்கள்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா? அந்த இமாம்கள்ல நாங்க இமாம் மாலிக்கையும் இமாம் அபூ ஹனீஃபாவையும் எங்களுக்கு சொல்லலாம். சரியா, அதிகமான இஸ்திஹ்சானை பயன்படுத்தி இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா. இதோட கைட்ல அப்படி இருக்குது. இந்த இமாம்கள் இஸ்திஹ்சான் என்ற துணை மூலாதாரத்தை அதிகமாக யூஸ் பண்ணி தீர்வுகளை கண்டிக்கிறாங்க. ரைட். சரி, இஸ்திஹ்சான் என்ன நீங்க பாடத்தை எடுப்பீங்களா இருந்தா இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க இஸ்திஹ்சான் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்கன்றதை நீங்க அதுல பார்த்துக்கிடுவீங்க. ரைட். அதே போல சொல்லுங்க பாப்போம், இஸ்திஹ்சானை பெரும்பாலும் பயன்படுத்தாத அதாவது யூஸ் பண்ண விருப்பம் இல்லாத ஆள் யாருன்னு பார்த்தா இமாம் ஷாஃபி எங்களுக்கு ஒரு சொல்லலாம் இல்லையா? ஷாஃபிய சொல்லலாம். ரைட். இஸ்திஹ்சானை பயன்படுத்துற ஆட்கள்ல தான் இப்ப நீங்க சொன்ன 2 பேரும், அதே போல மறுக்கிற ஆட்களும் சில ஆட்கள் ஈக்கிறாங்க. அதுக்கான நியாயங்களும் நாங்க இதுல உங்களோட புக்ல ஈக்குது பார்த்துக்கலுங்க. ஓகே, கூட இன்னைக்கு சொல்லல. இதுக்கு விட இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா இஸ்திஹ்சான் பயன்படுத்தின ஆட்கள். அடுத்து இப்போ பாருங்க, ஒரு கியாசை விட்டு விலகி அதனை விட பலமான ஒரு கியாசை நோக்கி செல்லும். சரியா, நீங்க துணை மூலாதாரங்களை பார்த்தா இது இஸ்திஹ்சான குறிக்கும். இஸ்திஹ்சானுக்கு மட்டும் பல வரைவிலக்கங்கள் இருக்குது இல்லையா? நேரடியான கியாசை விட்டுட்டு மறைவான கியாசுக்கு போய்த்து தீர்வு காணல். ஒரு கியாசை விட்டு அதனை விட பலமான ஒரு கியாசை நோக்கி போய்த்து தீர்வு காணல். இப்படியான பல விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு கியாசை விட்டுட்டு அதனை விட பலமான ஒரு கியாசுக்கு போய்த்து மனித நலனுக்காக தீர்வு காணல். ரைட். அப்ப நாங்க இதுக்கு ஆன்சர் இஸ்திஹ்சான். சரியா, சிலது குயிக்கா போகும், சிலது கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். ஒரு கியாசை விட்டு விலகி அதனை விட ஒரு பலமான ஒரு கியாசுக்கு போய்த்து தீர்வு காணும். ஓகே, ரைட். அந்த விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், முஜ்தஹித் முன்தசிபிடம் காணப்பட முடியாத ஒரு பண்பு. சரியா, முஜ்தஹித் நாங்க முஜ்தஹித் முத்துலக், முன்தசிப், முஸ்தகில், பில் மதுஹப், பில் ஃபத்வான்னு பிரிப்பாங்க. சரியா, கொஞ்சம் அதை விளங்கப்படுத்துறோமா?
நோட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? உங்களோட புக்ல இல்லாத மாதிரி நான் கொஞ்சம் சொல்லித்தாரேன். சரியா? அதை கொஞ்சம் நீங்க நோட் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு லேஸ் ஆயிக்கும். முஜித்தஹித்கள்ல முதலாவது வந்து முஜித்தஹித் முத்துலக். முத்துலக் இவர் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி. ரைட். இவரை நாங்க ரெண்டா பிரிப்போம். ஒன்று வந்து முஜித்தஹித் முஸ்தகில், இவர் வந்து முஜித்தஹித் முன்தசில். சரியா? இப்படி ரெண்டு இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. முஸ்தகில் ஒரு ஆள் வராரு, முன்தசிப் ஒரு ஆள் வராரு. முஸ்தகில் தான் பெஸ்டான ஆள். இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட்னா முஸ்தகில். இல்ல நாம ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கீழ்னு வச்சுக்கொள்ளுங்க, மேல்னு மாத்திக்கொள்ளுங்க. அவரு கீழ் இல்ல, அவரு மேல் ஆயிப்பார். முஸ்தகில். சரியா? முன்தசில். இவங்க ரெண்டு பேரிடம் காணப்படுகின்ற சில ஒற்றுமையான பண்புகள் ஒரு 4-5 நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். சரியா? இவங்க ரெண்டு பேர்ட்டையும் காணப்படுகின்ற சில ஒற்றுமையான பண்புகள். ரைட். அதுல வந்து சரியா வீல பாருங்க. முதலாவது முஜித்தஹித் முத்துலக்கில் அடங்குவர் ரெண்டு பேரும். அதாவது முதலாம் தர முஜித்தஹித் மேலகி தானே, ரெண்டு பேருமே முஜித்தஹித் முத்துலக்கில் அடங்குவாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டு பேருமே பெஸ்ட். சரியாமா? ரெண்டாவது, முதலாவது முஜித்தஹித் முத்துலக்கில் அடங்குவர். ரெண்டாவது போடுங்க, இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வர். சரியா? இஜ்திஹாத் குல்லி. சரியா? இஜ்திஹாத் குல்லி என்று சொன்னா எல்லா துறையோடு தொடர்பான பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லும் ஆற்றல் ரெண்டு பேர்ட்டையும் இருக்கு. இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வர். என்ன செக்ஷன்ல போய் அவங்கள்ட்ட டவுட் கேட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணுவாங்க. சரியாமா? ரைட். மூணாவது, இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வர். ரெண்டாவது. சரிதானமா? மூணாவது, சுதந்திரமாக தீர்ப்பு சொல்வர். ஃப்ரீடம், சுதந்திரம். சரியா? சுதந்திரம் தீர்வு. அதாவது இவங்கள்ட்ட பேசி என்ன தீர்வு கேட்டாலும் ஒரு இமாமுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்களோட அறிவுக்கு பட்ட மாதிரி சுதந்திரமா நிர்பந்தமா சொல்ல மாட்டாங்க. சுதந்திரமா தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்ப நாங்க பில் மதுக பில் ஃபத்வால் எல்லாம் பார்த்தா அந்த இமாமுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை, சுதந்திரமா தீர்ப்பு சொல்லுவாங்க. ரைட். நாலாவது, அனைத்து பிரச்சனைகளுக்கும், அதாவது இப்படி போடுங்க, புதிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுவாங்க. புதிய பிரச்சனை. சரியா? புதிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுவாங்க. ஒரு முஜித்தஹித் முஸ்தகிலும் முஜித்தஹித் முன்தசிபும் புதிய பிரச்சனை வந்தாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்க பாத்துப்பீங்க, முஜித்தஹித் பில் மதுஹப் பில் ஃபத்வா புதிய பிரச்சனை வந்தா சத்தம் இல்லாம இருந்துருவாங்க. இவர் அப்படி இல்லை, புதிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவோம். சரியாமா? ரைட். ஐந்தாவது போட்டுக்கொள்ளுங்க, சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவர்கள். சரியா? சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவர்கள். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா அதுல எல்லாம் நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிப்பாங்க. சரியா? இவ்வளவு உங்களோட கைட்ல வேற விஷயங்கள் மீக்கும். இந்த 5 விஷயத்தை நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சு கொடுங்க. இந்த ரெண்டு பேரிடம் காணப்படும் ஒற்றுமைகள். சரியா? முஜ்தஹித் முத்துலக்கில் அடங்குவாங்க, இஜ்திஹாத் குல்லியை மேற்கொள்வாங்க, சுதந்திரமா தீர்ப்பு சொல்லுவாங்க, புதிய பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க, சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ரைட். இது வந்து இவங்க ரெண்டு பேரிடமும் காணப்படும் ஒற்றுமை, ஒத்த பண்பு. அப்ப என்ன வித்தியாசம்? இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் ரெண்ட சொல்லலாம். ஒன்று, முஜ்தஹித் முஸ்தகில், இவங்க ரெண்டு பேர்லயும் தரத்துல உயர்ந்தவர் இவர், இவர் ரெண்டாவது. அது ஒரு வேறுபாடு. சரியா? ஒற்றுமை வேற்றுமைகளை குறிப்பிட்டு விளக்கு வரலாம் தானே. அப்ப முஜ்தஹித் முத்துலக்குல முதல் தரம் இவரு, இரண்டாம் தரம் இவர். சரியா? இன்னொரு வித்தியாசம் இதுதான், சட்ட மூலாதாரங்களை அதாவது சட்டவாக்க வழிமுறை, இந்த சொல்ல பார்த்துக்கணும். சரியா? சட்ட வாக்க வழிமுறை. சரியா? சட்டங்களை உருவாக்க, சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்கி தீர்ப்பு சொல்வார் முஸ்தகில். இவர் சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்கி தீர்ப்பு சொல்வார் முஸ்தகில். முன்தசிர் சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்காது ஒரு இமாம் உருவாக்கிய வழிமுறையை பின்பற்றி தீர்வு சொல்வோம். மெத்தட். சரியா? முன்தசிர் சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்காது ஒரு இமாம் உருவாக்கிய வழிமுறையை பின்பற்றி தீர்வு சொல்வார் முன்தசிர். மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரியா? சட்டவாக்க வழிமுறைன்னா என்ன? முதலாவது
சட்டவாக்க வழிமுறைனா உதாரணத்துக்கு வைங்களேன், இமாம் ஷாஃபிட்டு ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போனா அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு குர்ஆனை பார்ப்பார், காஃப். அதுல தீர்வு இல்லையா, ரெண்டாவது ஹதீஸ பார்ப்பார். அதுல தீர்வு இல்லையா, மூணாவது இஜ்மாவான முடிவுகள் ஈக்குதான்னு பார்ப்பார். அதுல தீர்வு இல்லையா, நாலாவது கியாச பார்ப்பார். அதுல தீர்வு இல்லையா, ஐந்தாவது உருஃப பார்ப்பார். நான் உதாரணத்துக்கு போட்டேன், இப்படித்தான் இல்ல. இமாம் மாலிக் எடுக்கல ரெண்டாவது, அவர்கிட்ட போயிட்டு தீர்வு கேட்டா, மாலிக்ட போயிட்டு தீர்வு கேட்டா அவர் பெஸ்ட்டுக்கு குர்ஆனை பார்ப்பார், ரெண்டாவது ஹதீஸ பார்ப்பார், மூணாவது இஜ்மாவை பார்க்க மாட்டார். அவர் பார்ப்பாரு மதீனா வாசிகள தீர்ப்பு, மதீனா வாசிகள் ஏதாவது தீர்ப்பு சொல்லிக்கிறாங்கன்னு பார்ப்பார். நாலாவது அவர் கியாச பார்ப்பார், அஞ்சாவது இஜ்மாவை பார்ப்பார். இந்த ரெண்டுக்கு பிறகு உள்ளது இவரை மாறலாம், அது அவங்கள பொறுத்து. இவர் மூணாவது இஜ்மாவை பார்ப்பாரு, அதுக்கு பிறகு கியாச பார்ப்பாரு, அதுக்கு பிறகு உருஃப பார்ப்பாரு. ஆனா இமாம் மாலிக் மூணாவது மதீனா வாசிகள தீர்ப்பை பார்ப்பாரு, இல்லாட்டி கியாச பார்ப்பாரு, இல்லாட்டி இஜ்மாவை பார்ப்பாரு. ஏன்னா உதாரணத்துக்கு போட்டது உங்களோட கைட்ல இருக்குது, சரியான உங்களுக்கு சொன்னது இதுதான் சட்டவாக்க வழிமுறை, மெத்தடாலஜி. தீர்ப்பு சொல்றதுக்காக ஒவ்வொரு இமாமும் உருவாக்கின மெத்தட். அப்ப முஜ்தஹித் முஸ்தகில் அவரே இந்த சிஸ்டத்தை உருவாக்கி தீர்ப்பு சொல்வார். முஜ்தஹித் முன்தசிப் ஒரு இமாம் மாலிக் சிஸ்டத்துல, இமாம் ஷாஃபிட சிஸ்டத்துல அவர் தீர்ப்பு சொல்வார். ஆனா தீர்வு சொல்ற நேரம் இவர கருத்துக்கு ஏத்த மாதிரியே சொல்லுவாரா, இல்ல, சுதந்திரமா அந்த மெத்தட்டை தான் யூஸ் பண்ணுவாரே தவிர தீர்ப்பு சொல்ற நேரம் அவர் தனியாளா தான் இருப்பார். இவ்வளவு தாமா முஜ்தஹித் முஸ்தகிலுக்கும் முன்தசிப் உள்ள மெயின் வித்தியாசம். இன்னொரு வார்த்தையில சொன்னா, சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்கி தீர்ப்பு சொல்பவர் முஸ்தகில், சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்காது ஒரு இமாம்ட வழி நின்று தீர்ப்பு சொல்பவர் முன்தசிப். ஓகே, இதுவும் கிளியர்னு நினைக்கிறேன்னா சரியா. இனி மத்த முஜ்தஹித் உங்களுக்கு லேசி. முஜ்தஹித் பில் மதுஹப்னா ஒரு மதுஹபுக்குள்ள இருந்து கொண்டு தீர்ப்பு சொல்றாங்க. அவங்க மதுஹபை விட்டு வெளியே போக மாட்டாங்க, மதுஹப்ல ஃபுல் எக்ஸ்பர்ட் ஆயிப்பாங்க. புதிய பிரச்சனைகளுக்கும் மதுஹபுக்குள்ளே தீர்வு சொல்லுவாங்க. அடுத்தது முஜ்தஹித் பில் ஃபத்வாண்டா, முஜ்தஹித் மதுஹப் மாதிரியத்தான் ஏல்னா ஒரே ஒரு வித்தியாசம், புதிய பிரச்சனை வந்தா முஜ்தஹித் பில் ஃபத்வா மௌனமா இருந்துருவாங்க. முஜ்தஹித் பில் மதுஹப் அவனுடைய இமாமுக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு சொல்லுவாரு, புதிய பிரச்சனைக்கு ஃபத்வா மௌனமா இருந்துருவாங்க. ஓகே தானமா, இப்ப உங்களுக்கு முஜ்தஹித் வகைகளும் கிளியர் ஆயிக்கும். முஜ்தஹித் முஸ்தகில், முஜ்தஹித் முன்தசிப், முஜ்தஹித் பில் மதுஹப், முஜ்தஹித் பில் ஃபத்வா. சரியா, ரைட். திருப்பி சொல்ற மாதிரி ஒரு ஆள் கேட்கிறாரு. சரியாமா, கொஞ்சம் நாங்க குயிக்கா போக வேண்டியது. உங்களுக்கு ஓகே சரியா, நிறைய பேர் கிளியர். என்ன செய்யணுமா, கொஞ்சம் நீங்க நான் இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு போடுவேன், அதுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சரியா. ஏன்னா டைம் போகுதானே. இப்ப நான் அழகா திருப்பி திருப்பி 2 தொடக்கம் 3 தொடக்கம் ஒரு விஷயத்த சொல்றதுக்கான காரணம் எல்லாரும் மைண்டுக்கு எடுக்க. உங்களுக்கு அப்படியும் கிளியர் இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சரியா, அதுல கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறீங்க ரெக்கார்டிங்ல. சரியா, ரைட், ஓகேம்மா. இப்ப நாங்க அடுத்ததுக்கு போயினா எல்லாம் முடிக்க டாக்கட்டோன்னு மீகிதானமா. சரியா, ரைட். ரெக்கார்டிங்க நான் போடுவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். அப்ப முஜ்தஹித் முன்தசிபிடம் காண முடியாத ஒரு பண்பு. ரைட், இப்ப நாங்க படிச்சோம். சரியா, என்ன பண்பு வரும், சட்டவாக்க வழிமுறையை சுயமாக உருவாக்கி கொள்வார். அது யார்கிட்ட இருக்குது, முஸ்தகில்கிட்ட தான் இருக்குது. அது யார்கிட்ட இருக்குது, முஸ்தகில். சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்கி கொள்வோர் முஸ்தகில். அப்ப சுதந்திரமாக தீர்வு சொல்லலாம் 2 பேருக்கு இருக்குது. இந்த இதுல பாயிண்ட்ஸ் நான் சொன்ன பாயிண்ட்ஸ். புதிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலாம், ஓகே 2 பேர். சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் திறமை பெற்றவர், ஓகே. புதிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பார், அதே தான் திருப்பி வந்து ஓகே சரியா. அப்ப இதுல வரணும், சட்டவாக்க வழிமுறையை சுயமாக உருவாக்கி கொள்வார் முஸ்தகில், அவர் முன்தசிப். இன்னொரு வித்தியாசம், தரத்துல முஸ்தகில் பெஸ்ட், ரெண்டாவது முன்தசிப். இந்த வித்தியாசம் 2 கேட்டு வந்தா, ஒப்பிட்டு கேட்டு வந்தா, முஜ்தஹித் முஸ்தகிலுக்கு முன்தசிப் இல்லாத ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்குக, 2 ஒத்த பண்பையும் 2 வேற்றுமையான பண்பையும் விளக்குகன்னு வந்தா எழுதலாம், சொல்லிதான் எழுதலாமா. சரியா, கவனமா நீங்க விளங்கி கொள்ளுங்க. விளங்கினா இது பாடமாக்க தேவையில்லை. சரியா, மைண்ட்ல வச்சு எழுதலாம். ஓகே, 6வது கேள்வி நீக்கிறோம். 1/2 hour முடிய போகுது. சரியாமா, ரைட், பாப்போம், முடிஞ்ச அளவு பாப்போமா. அடுத்தது
இப்படிதான் ஃபாஸ்டா போறதுல அர்த்தம் ஒன்று இல்லை. சும்மா இதுக்குதுன்னா நீங்க பாஸ் பேப்பர்ல பார்த்தே சொல்லலாம். கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு போனாதான் நீங்க படிச்ச மாதிரி இருக்கும். அதுக்குதான் நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு போறேன். இதை விடவும் ஸ்லோ பண்ண இயலாம். சரியாமா? ரைட். பின்வருவற்றுள் ஜாகிலியா காலத்தில் காணப்படாத வழக்கார். சரியா? ரைட். இதுல ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். எத்தனை நம்பர் வரும் மெசேஜ் போடுங்க. திருமண பொருத்தம் பார்த்தல், சரியா? நண்பனின் மகளை மணமுடித்தல், கௌபாவை தவாப் செய்தல், யுத்த அனுஷ்டித்தல், கொலைக்கு தியத் வழங்குதல். ரைட். ஒரு புள்ள ரெண்டாவது ஆன்சர் தான் வரும்னு சொல்றீங்க. ஓகே, இந்த ஆன்சர் தான் வரும்னு சொல்றீங்க. ரைட், அது சரி. சரியா? இதுக்கு ஆன்சர் இதுதான். 3 இல்ல 2. நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். கொஞ்சம் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. உருஃப். சரியா? இதுல பாருங்க, உருஃப். நான் சொல்ல வந்தது இதைத்தான். சரியா? ஜாகிலியா. சரியா? ஜாகிலியா காலத்துல காணப்பட்ட உருஃப் 3 வகையா பிரிக்கலாம். சரியா? ஒன்று ஜாகிலியா காலத்துல காணப்பட்ட உருஃப எந்த சேஞ்சும் இல்லாம, எந்த மாற்றமும் இல்லாம நபி அதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி ஒரு வகை. சரியா? எந்த விதமான மாற்றமும் இல்லை, அது அப்படியே நபியும் பின்பற்றினாங்க. நல்லா. ரைட். ரெண்டாவது, சரியா, ரெண்டாவது என்னன்னா சில சேஞ்சஸோட, சில மாற்றங்களோட நடைமுறைப்படுத்தினாங்க. மாற்றம். சரியா? மாற்றத்துடன் ஏற்றுக்கொண்டாங்க சிலதை. மூணாவது ரிஜெக்ட் பண்ணினாங்க, சிலதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த 3க்கும் உங்களுக்கு உதாரணம் தெரியும். ஜாகிலியா காலத்துல மக்களால் பின்பற்றப்பட்டு வந்த அந்த வழக்காறுகளை நபி அவங்க எப்படி எடுத்தாங்கன்னா, ஒண்ணு கொஞ்சம் மாற்றத்தை உட்படுத்தி எடுத்தாங்க. ரெண்டாவது, சரியா, முதலாவது மாற்றம் இல்லாம அப்படியே செயற்படுத்தினாங்க. ரெண்டாவது சரியா, கொஞ்சம் சேஞ்சோட செயற்படுத்தினாங்க. ரைட். மூணாவது ஃபுல்லா எடுக்கவே இல்லை. மாற்றம் இல்லாம அப்படியே எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க தியத் வழங்குதல், கொலைக்கு தியத் வழங்குதல். இப்ப ஒரு ஆள் கொலை செஞ்சா ஒன்று அவரை கொல்லணும், அல்லது நஷ்ட ஈடு பணத்தை பெற்றுட்டு விடுதலை செய்யலாம் தானே. இது ஜாகிலியா காலத்துல இருந்துச்சு. சரியா? அதை நபி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, அது ஜாகிலியா காலத்துல. அது மாதிரி திருமணத்துல பொருத்தப்பாடு பார்த்தல், குஃப்னு சொல்லுவாங்களே, அல்லது கஃபாஅத்னு சொல்லுவாங்களே. குஃப் அல்லது கஃபாஅத். சரியா? திருமணத்துல பொருத்தப்பாடு பார்க்கிறது, மாப்பிள்ளை பொண்ணு. அது ஜாகிலியா காலத்துல இருந்துச்சு, நபியும் அது ஏற்றுக்கொண்டாங்க. 2 தான். சரியா? ரெண்டாவது மாற்றத்தோடு ஏற்றுக்கொண்டது. ஜாகிலியா காலத்துல கௌபத்துல்லாவ நிர்வாணமாகத்தான் வலம் வருவாங்க. தியத் என்றால் என்னன்னு கேட்டீங்க. தியத் என்பதுமா தண்ட பணம் அல்லது நஷ்ட ஈடு. தியத்துன்னு சொல்றதுமா தண்ட பணம் அல்லது நஷ்ட ஈடு. சரியா? இது என்னத்துக்குண்டா, இப்ப ஒருவரை இன்னொருவர் கொலை செஞ்சா தீர்வு கொலைத்தானே. நான் ஒரு ஆளை கொண்டா என்ன கொல்லணும். ஆனா அங்க ஒரு சான்ஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாக்கள் மன்னித்து நஷ்ட ஈட்டு தொகையொன்னு எடுத்துக்கொண்டு விடுதலை செய்யலாம். அந்த நஷ்ட ஈட்டு தொகைக்கு தான் சொல்லுவாங்க தியத், தண்ட பணம். அந்த குற்றத்துக்காக பனிஷ்மெண்ட் ஃபைன் சொல்லுவோமே, அதுதான் தண்ட பணம். அதுக்கு தான் சொல்றது தியத். அப்ப ஜாகிலியா காலத்துல ஒரு ஆளை கொலை செஞ்சா அவரோட குடும்பம் மன்னிச்சா காசை கொடுத்துட்டு விடுதலை அடையலாம். அந்த சட்டத்தை நபி அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. நல்ல நம்பி அது ஒண்ணு. சரியாமா? தியத்தை உங்களுக்கு கிளியரா இருக்கும். அடுத்தது மூணாவது சரி, அப்ப மாற்றத்தோடு ஜாகிலியா காலத்துல கௌபத்துல்லாவை நிர்வாணமாக வலம் வருவாங்க. நபி என்ன செய்யறாங்க, ஆடையோட வலம் வருமாறு சொன்னாங்க, சேஞ்சோட ஏற்றுக்கொண்டாங்க. கௌபத்துல்லால சிலைகளை உள்ளுக்க வச்சுக்கொண்டு வலம் வந்தாங்க. நபி அவங்க சிலைகளை நீக்கிட்டு வலம் வந்தாங்க. அப்ப இந்த உறுப்பு என்ன உறுப்பு, அதாவது சில மாற்றங்களோடு கொண்டு வரப்பட்ட உறுப்பு ஜாகிலியா காலத்துல இருந்துச்சு. மூணாவது ரிஜெக்டட், ஏற்றுக்கொள்ளவே இயலாம். சரியா? அதுல முக்கியமானதான்
ஒருவருடைய நண்பண்ட மகளை கல்யாணம் முடிப்பது, ஒருவருடைய நண்பண்ட மகளை திருமணம் முடிக்கிறது ஹராமாங்க. சொந்த மகளை முடிக்கிற மாதிரி கருதி அந்த பழக்கம் இல்லை, அப்படி முடிக்கிறது இல்லை. அப்ப நபி என்ன செஞ்சாங்கடா, இஸ்லாத்துல அப்படி இல்ல, அதை உடைக்கிறதுக்கு அபூபக்கர் சித்திக் அலி அவங்களோட மகளை கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அந்த உறுப்பை ஏற்றுக்கொள்ளல. ஜாகிலிய காலத்துல நண்பண்ட மகளை முடிக்கிறது கூடாது என்ற உறுப்பை மாற்றி விட்டாங்க. அப்ப ஜாகிலியா காலத்துல காணப்பட்ட 3 வகையான உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் ஜாகிலியா காலத்துல இந்த உறுப்புகள் அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. 1 மாற்றத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க, 2 முற்றாக நிராகரிச்சாங்க, 3க்கும் உதாரணம் தெரியும். சரியா? மாற்ற அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க குஃபு, திருமணத்துல பொருத்தப்பாடு பார்த்தல் அல்லது தியத், நஷ்ட ஈடு வழங்குதல். மாற்றத்தோட ஏற்றுக்கொண்டது கௌபத்துல்லாவை வலம் வாரது ஆடை அணுகி. ஏற்றுக்கொள்ளாமலே விட்டது இது பலிக்கு, அதாவது ஏற்றுக்கொள்ளாமலே விட்டது நண்பனின் மகளை திருமணம் முடிக்க கூடாது, முடிச்சான். சரியாமா? இது உங்களோட மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய விஷயங்கள் தாரன், சில நேரம் படிச்சுக்கலாம், படிக்காமிக்கலாம். ஓகேமா? ஓ, அதே சொல்லு. சரியா? இன்னும் நிறைய உம்மாவ மகன் கல்யாணம், உம்மாவ மகன் முடிக்கிறது இல்ல மகனுக்கு, வாப்பாட 2வது வைஃபிக்கு தானே, அதுதான் வரும் சாட்சி. அதுதான். அப்ப மரணிக்கிற நேரம் எந்த ஒரு உம்மாவை மகன் முடிக்கிறது இல்லை. அது அது ஆக டேஞ்சர். வாப்பா தன்னுடைய 2ஆம் தாரத்தை மகண்ட கையில ஒப்படைச்சிட்டு போவாங்க. அவன் விரும்பினா அவளை முடிக்கலாம், அல்லது யாரும் சரி முடிச்சு வைக்கலாம். அப்படி சரியா? ரைட். அந்த விஷயம் தான். இன்னொரு உதாரணம் கீழே ஒருக்குள்ள போடிச்சு. ஜிசாக்கல்லா ஹைர். அப்ப உங்களுக்கு இது கிளியர்னு நினைக்கிறேன்னா, திருமணத்துல பொருத்தம் பார்த்தல், அது என்ன? திருமணத்துல பொருத்தம் பார்த்தல் அப்படியே ஏற்றுக்கொண்டு, சரியா? நண்பனின் மகளை மணமுடித்தல் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணி. ரைட். கௌபாவை தவாப் செய்தல் ஆடையோட, சரியா? இதா அனுஷ்டித்தல், மாப்பிள்ள மூத்தா போன 1 வருஷம் இதா ஈக்கோணும் என்ற சட்டத்தை 4 மாசம் 10 நாளாக மாத்தினாங்க. இதுவும் மீறி, சரியா? கொலைக்கு தியத் வழங்குதல். ஓகே, இது எல்லாமே இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கு. சரியா? இப்ப நாங்க அடுத்த போவோம். சரியா? ரைட். முஜ்தஹித் பில் மதுஹபில் வர்ஃபவர். சரியா? இதுல முஜ்தஹித் பில் மதுஹபில் முஜ்தஹித்ங்கிற வகைகள்ல நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் தான் இதுல நீங்க போட்டுக்கொள்ளுங்க, இமாம் தக்கியுத்தீன். சரியா? முஜ்தஹித் மதுஹபில் வருபவர் இமாம் தக்கியுத்தீன். சரி, இதுதான் சரியா? இமாம் தக்கியுத்தீன். முஜ்தஹித் பில் மதுஹப்னா என்னன்னா, ஒரு மதுஹபுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இமாமுக்கு கீழே பின்பற்றக்கூடிய ஒரு முஜ்தஹித். சரியா? இது தக்கியுத்தீனுக்கு போட்டுக்கொள்ளுங்க இமாம் ஷாஃபி. சரியா? இமாம் ஷாஃபியிட மாணவன் தான். ஷாஃபிக்கு கீழே பின்பற்றக்கூடிய ஆள் தான் இமாம் தக்கியுத்தீன். சரியா? அதே மாதிரி முஜ்தஹித் மதுஹப்ல இன்னொரு ஆள் வாராது. சரியா? இப்னுல் கையும். சரியா? இதுக்கு இன்னொரு போடணும், இப்னுல் கையும். இப்னுல் ஹனஃபி மதுஹப். இப்னுல் கையும் ஹனஃபி மதுஹப். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க உங்களோட கைட்ல அப்படியே இருக்குது, அதை நீங்க பாத்துக்கிட்டா சரி, பக்கமா இருக்குது. இதுலெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கும். சரியா? இதுக்கு பிறகு வாரதெல்லாம் அந்த இமாம்களோட மாணவர்கள் வரும். சரியா? ரைட். அப்ப எனக்கு முஜ்தஹித் முஸ்தகில், முஜ்தஹித் முன்தசில், முஜ்தஹித் முஸ்தகிலுக்குள்ள வர விஷயங்கள் இதுல வரும். சரியா? இது யாரு மதுஹபுக்குள்ள வராங்க. இமாம் இப்னு கையும் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர். ஹனஃபி மதுஹபுடைய இமாம்னா மாணவர். இமாம் ஷாஃபிட மாணவர் தக்கியுத்தீன். ஷாஃபி தக்கியுத்தீன், ஹனஃபி இப்னு கையும். உங்களோட மார்க்ஸ் குறைய வைக்கிற மிக முக்கியமான இடம் தான் இது. அந்த இமாம்கள், அவங்களோட மாணவர், அவங்களோட பிறந்த இடம், அதுகள்ல இருந்து சில கேள்வி எடுத்து போடுவாங்க. நீங்க அதை மிஸ் பண்ணவே கூடாது. அதை என்ன செய்யணும்? தனியை நீங்க வேறையா எடுத்து வச்சிடணும். அது அடிக்கடி இதை பார்க்கணும், பாடமாக்கினா தான் இது பதியும். இமாம் புகாரியோட பிறந்த ஆண்டு, பிறந்த இடம், மரணிச்ச ஆண்டு, அவரோட ஹதீஸ் கிரந்தத்துல உள்ள ஹதீஸோட எண்ணிக்கை, அதெல்லாம் நீங்க செல்ஃபா ரெடி பண்ணிக்கணும். சரியா? அதே நீங்க செய்வீங்களா இருந்தா நீங்க அவங்களுக்கு 50க்கு 50, 50க்கு 49 மார்க்ஸ் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ட்ரை பண்ணுங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போகிறோம். சரியா? முஸ்லிம்கள் நல்லவையாக கருதுபவைகள் அல்லாஹ்விடமும் நல்லவையாக இருக்கும். சரியா? இந்த கூட்டுட சொந்தக்காரர்
அப்துல்லா இப்னு உமர் அலி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு அபி வக்காஸ். ரைட், ஜஸாக்கல்லாஹ். ஒரு புள்ள ஆன்சர் பண்ணிக்குது. சரியா? ரைட். இப்னு உமர் அலி. இப்னு அப்பாஸா? இப்னு மஸ்ஊத் அலி. ஓகே, இதான் பதில். சரியா? இது உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சரியா? முஸ்லிம்கள் நல்லவை என கருதியவை அல்லாஹ்விட நல்லவை. இது எந்த துணை மூலாதாரத்தோட டச் பண்ணி வருவது? எந்த துணை மூலாதாரத்துல இந்த ஆதாரம் போடப்பட்டிருக்குது? யாருக்கு சொல்லு? மஸ்லஹா முர்சலா. ரைட். மனித நலன் இல்லையா? மனித நலன் காத்தல். மஸ்லஹா முர்சலால வருதா, உருஃப்ல வருதா? மஸ்லஹா முர்சலால வருதா, உருஃப்ல வருதா? யாராவது சொல்லுங்க பாப்போம். உருஃப்ல வருது. எனக்கு ஞாபகம் உருஃப். அந்த புள்ள மஸ்லஹான்னு சொன்னவாங்களே டவுட்ட கிளப்பிட்டு. சரியா? உருஃப்ல தான் வருது. சரியா? இடத்துல உண்டு. இது மஸ்லஹா மனித முஸ்லிம்கள் நல்லவை என கருதியவைன்னு வருது. ஆனா இதுல உருஃப்ல தான் வருது இல்லையாமா? ரைட். இதுல ஒரு இஷ்யூ இருக்குது. இது உண்மையிலேயே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நபி அவங்கள்ட்ட கேட்டு சொன்னதா அல்லது அவங்க நினைச்சு சொன்னதா? இது ஒரு ஹதீஸா இல்லாட்டி கவுலா? அது அவங்களுக்கு டவுட் ஆகிக்கிறதால, சரியா, முஸ்லிம் நல்லவை என கருதி அல்லாஹ்விடம் நல்லவை என்று கூற்று அப்படியே வருது. எனக்கு ஆதாரம்னு போட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி அந்த கூற்றை சொல்லுகிறான்னு தான் வருது. அப்ப இதை ஹதீஸான்னு எடுக்க பயமை. சரியா? அதனால இதை நாங்க கவுலாகவே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபியிட ஒரு கூற்றாகவே இதை சொல்லுவோம். அப்படிதான் புக்லயும் போட்டிக்கிறாங்க. சரிதானே? அப்ப கவனமா பார்த்துக்கொள்ளுங்க இந்த பாயிண்ட்ஸ. முஸ்லிம் நல்லவை என கருதியவை அல்லாஹ்விடம் நல்லவை என்ற சொன்னது யாருன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி. அதை பார்த்தா சரி. சரியாமா? இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். 10வது கேள்வி. முஜ்தஹித் மத்தியில், இப்ப இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன், உங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். முஜ்தஹித் மத்தியில் இரு வேறுபட்ட முடிவுகள் தோன்றி பெரும்பான்மையானோரோட கருத்தை ஏற்பதில் அனைவரும் உடன்படுதல். இது முரக்கபா அக்ஸரியா? முரக்கபா அக்ஸரியா? சரி சார். அக்ஸரி. ஓகே, முரக்கப் வராது. ஏன்னா எனக்கு பெரும்பான்மைன்னு ஒரு சொல் வந்திக்குது. பாத்தீங்க தானே? சரியா? பெரும்பான்மை இத சொல்லிக்குமா 2 தீர்ப்பு வந்திக்குது. சரியா? ஆண் பெண் கை திரையின்றி பட்டா உழு முறியுமா, உழு முறியாதா? ஒரு குரூப் சொல்லுது உழு முறியும், இன்னொரு குரூப் சொல்லுது உழு முறியாது. அப்ப அதிகமான ஆட்கள் எதை சொல்றாங்களோ அதை எடுக்குது. அக்ஸரி. சரியா? அப்ப இதுக்கு பதில் எது வரும்? அக்ஸரி தான் வரும். சிலாக்கள் 2வது பதில் எல்லாம் போடுறாங்க. சரியா? 2வது பதில் இல்ல. 2வது பதில் சரி, அது வராது. சரியா? அதிகமான ஆட்கள் சொல்றது தானே. சரியா? அப்ப உதாரணமா 80% ஆட்கள் ஒரு முடிவு, 20% ஆட்கள் ஒரு முடிவுண்டா 80% ஆட்கள் முடிவு எடுக்குது. அதைத்தான் அக்ஸர் என்று சொல்றது. ஆனா அப்பதான் சொன்னேன், 2 குழுக்கள் உருவாகி 2 குழுக்கள்ல தீர்வுகள் சொல்ல 3வது ஒரு குழுவின் தீர்வை 2 குழு செய்து மறுக்கிறது. அப்போ ஒட்டோவா அங்க முஜ்தஹித் மத்தியில 3 குழு வந்துடும். இங்க 2 குழு தான். சரியாமா? ரைட். ஓகே. அப்ப இது உங்களுக்கு திருப்பி திருப்பி விளங்கப்படுத்த தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு இதை விளங்கப்படுத்திட்டேன். அடுத்தது இது கொஞ்சம் பார்ப்போம். மடையன் செய்கின்ற வக்குஃப் ஏற்றுக்கொள்ளப்படும் எனும் தீர்வினை எடுக்க துணை புரியும். சரியா? மஸ்லஹா. ஒரு புள்ள மஸ்லஹா போட்டிக்குது, என்ன வரும்னு பார்ப்போம். மஸ்லஹா வருமா? இஸ்திஹ்சான். ஜஸாக்கல்லாஹ். சரியா? ரைட். இஸ்திஹ்சான் தான் வரும். இங்க நீங்க படிச்சிருப்பீங்க. இஸ்திஹ்சான் மஸ்லஹி, இஸ்திஹ்சான் லரூரி என்று 2 இருக்குது. சரியா? இஸ்திஹ்சான் மஸ்லஹி, இஸ்திஹ்சான் லரூரி. டீப்பா விளங்கப்படுத்த போகல சிக்கலாகும். சரியா? ரைட். கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இதுலமா இஸ்திஹ்சான், இஸ்திஹ்சான் லரூரி. அடுத்தது இஸ்திஹ்சான் மஸ்லஹி, இஸ்திஹ்சான் மஸ்லஹி. இந்த பாடங்கள்
ஸ்கூல்ல சில நேரங்கள வாசிச்சு விட்டாங்கன்னா ஒன்றும் விளங்காது. நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்டும் பண்ணிக்கிறாங்க. சார் இந்த பாடத்தை ஃபுல்லா விளங்கப்படுத்துங்க. இதுதான் சிக்கல் ஆகிக்குது. சரி, கொஞ்சம் சரியா உங்களுக்கு படிப்பிச்சிட்டு நீங்க வாசிச்சேன்னா ஓகே. சரியாமா? இதுல நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க, நல்லா படிச்சுக்கிறீங்க, ஸ்கூல்ல படிப்பிச்சுக்கிறாங்க. சில ஆட்கள்ல கொஞ்சம் சிக்கல் ஈக்குதாகும். நான் எலுமானாலும் விளங்கப்படுத்துறேன். நீங்க விளங்கி கொள்றதுக்கு பாருங்க. சரியாமா? ரைட். இதுல இஸ்திஹ்சான் லரூரின்னா நிர்பந்த நிலையில மனித நலனை வச்சு எடுக்கிற தீர்வு. சரியா? இஸ்திஹ்சான் மஸ்லஹின்னா மனித நலனை மட்டும் வச்சு, நிர்பந்தம் இல்லாம மனித நலனை மட்டும் வச்சு எடுக்கிற தீர்வு. உதாரணத்துக்கு இப்ப நாங்க லரூரி எழுப்புமே, நிர்பந்தம், வேற வழி இல்லை. சரியா? அதுக்கு உதாரணத்துக்கு அவுரத் மறைக்கப்படணும் என்றது சட்டம். சரியா? இப்போ ஒரு ஆளுக்கு பேக் சைட்ல ஒரு கட்டி ஒன்று வந்துச்சு, மருந்துக்கு போகணும், டாக்டர்கிட்ட காட்டணும். அவுரத் மறைக்கப்படணும்னா ஒரு இடத்துக்கு போக மாட்டேன்னு அவர் முகங்குப்புற வீட்டுல பெட்ல படுத்துட்டு இருந்தா அவரு சரி. அந்த இடத்துல என்ன நிர்பந்தம், வேற வழி இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்தாகணும், டாக்டர்கிட்ட காட்டி ஆகணும். விளங்குதானே? அப்ப அங்கனைக்கு இஸ்திஹ்சான் லரூரி என்ற விஷயம். சரியா? அப்ப இப்படி நாங்க நிறைய பாக்குறோமே. அப்ப சட்டம் ஒண்ணு சொல்லும், நிர்பந்தத்துல அதுக்கான அனுமதி. அதுதான் இஸ்திஹ்சான் லரூரிக்கு உதாரணம். சரியா? அவுரத். அது மாதிரி கிணற்றுல உள்ள நீர், ரெண்டு உதாரணம் இருக்குது. சரியா? கிணற்றுல நஜீஸ் விழுந்தா, ஒரு ஆளு கிணத்துல நஜீஸ் விழுந்தா சட்டம் என்ன? அதுல மனமும் நிறமும் சுவையும் மாறும் வரைக்கும் சுத்தப்படுத்தணும். கிணத்துக்குள்ள ஒரு செத்த எலியோ செத்த நாயோ விழுந்து அதை எடுத்துட்டு எங்களுக்கு 100% ஃபுல்லா துடைக்கலாம், எடுக்கலாம். ஏன்? தண்ணியை எடுக்க 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 ஊறிக்கொண்டிருக்கும், அதோட இது கலக்கும், ஊறிக்கொண்டிருக்கும், கலக்கும். அப்ப கஷ்டம். அப்போ ஒரு அளவு தண்ணி எடுத்து இறைச்சி விட்டா, சில வாளிகள் தண்ணி அள்ளி எடுத்து விட்டா அது கூடும் என்று சொல்றாங்க. அதுதான் இஸ்திஹ்சான் லரூரி என்று சொல்றாங்க. சரியா? நிர்பந்த அடிப்படையில இஸ்திஹ்சான் மூலம் தீர்வு எடுக்கு. ரெண்டு உதாரணம். ஒன்று அவுரத் மறைக்கப்படணும் என்ற விஷயம் மருத்துவ தேவைக்காக காட்டலாம். ரெண்டாவது கிணற்றுல நஜீஸ் விழுந்தா நிர்பந்த அடிப்படையில ஒரு சில வாளிகள் அள்ளி வீசினா சுத்தம். சரியாமா? ரைட். அடுத்தது இஸ்திஹ்சான் மஸ்லஹி, மனித நலனுக்காக. இதுல மடையண்ட வக்குஃப் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லுவாங்க. கொஞ்சம் சொல்றோம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அதை மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. இது சும்மா சிலாக்கள் பாடமாக்குறது. மடையண்ட வக்குஃப் ஏற்றுக்கொள்ளப்படும்னா என்னன்னாமா, சரியா? ஓ, அதாவது பொதுவா என்ன, ஒரு பைத்தியக்காரன் என்ன சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்கின்றது. ஒரு பைத்தியக்காரன் என்ன சொல்றது, ஒரு பைத்தியக்காரன சாட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவன் மடையன் தானே. ஆனா இன்னைக்கு ஒரு மடையன் செய்யற வகுப்பு ஏற்றுக்கொள்ளப்படும்னா என்னன்றதை நான் விளங்கப்படுத்தணும். சரியா? இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு மடையன் வாப்பா, அவர் ஒரு ஆளிக்கிறாரு, அவர் மௌத்தா போற நேரம் அவரோட மகனுக்கு ஒரு 10 ஏக்கர் காணியை விட்டுட்டு போறார், தென்னங்காணி. யாருமே இல்லை, ஆனா அவருக்கு இடையில பைத்தியம் முடிக்குது. சரியா? இப்ப அந்த காணியை கவனிக்க யாரும் இல்லாதால வாரவும் போறவன் எல்லாம் தேங்காய் ஆயிறாங்க, அப்படின்னு நிறைய நடக்குது. இவனுக்கு அதை பராமரிக்கவும் தெரியாது. இப்போ ஒரு நாள் சொல்றாரு, நீ போய்த்து இந்த பள்ளி தலைவர்கிட்ட போய்த்து சொல்லுவாப்பா, இந்த காணியை நான் வக்குப்பு செய்யறேன், அதுல இருந்து எனக்கு செலவுக்குள்ள விஷயங்களை நீங்க தாங்க, சும்மா சொல்லு. அப்ப அவனும் அந்த யோசனை இல்லாம அதை சொல்றான், நான் இந்த காணிய வக்குப்பு செய்யறேன். உண்மையில மடையண்ட எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா இன்னைக்கு மடையண்ட நலனை கருதி அவன் வாழ்க்கையை நல்லா ஆயிக்கும், காணியும் பாதுகாப்பாயிக்கும் என்றதுக்காக அந்த வக்குஃபை ஏற்றுக்கொள்ளும். இதுதான் விஷயம். சரியாமா? மடையண்ட வக்குஃப் ஏற்றுக்கொள்ளப்படல் என்றது இதுதான். ஓகே, இப்போ கிளியரா விளங்கிக்கும். சம்பவங்களை போட்டு உதாரணம் போட்டு விளங்கப்படுத்தினா அவங்களுக்கு ஜென்மத்துக்கும் மறக்காது. சும்மா பாடமாக்கினா சரி வரும். விளங்குதானமா? ரைட், ஓகே. அப்ப இதுவும் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியாமா? ரைட். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே. மடையன் செய்கின்ற வக்குஃப் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற எடுக்க துணை புரியும் மூலாதாரம் இஸ்திஹ்சான். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். மாஷாஅல்லாஹ், உசாரோட வந்துட்டு போல இருக்கு. ரைட். பெண்களுக்கு தங்கம் ஹலாலானது என்ற முடிவு நாங்க அப்பதான் பார்த்தோம். இஜ்மாவும் நக்லி, இஜ்மாவும் இஜ்திஹாதின்னு இஜ்மாவை பிரிப்பாங்க. சரியா? அதுல இதுக்கான பதில் நக்லி. நக்லி என்ன சொன்னாங்க? நக்கல்னா காப்பி பேஸ்ட். குர்ஆன்ல அதுக்கான ஆதாரம் இருக்குது, அதை வச்சு தீர்ப்பு சொல்றது.
ஹதீஸ்ல அதுக்கான ஆதாரமிக்கு அதை வச்சு தீர்ப்பு சொல்றது. இஜ்திஹாத பயன்படுத்துறது குறவு. சரியா? அப்ப இது குர்ஆன் ஹதீஸை வச்சு பெண்களுக்கு தங்கம் ஹலால் என்ற முடிவு இஜ்மா நக்லிக்கு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு விளங்கிக்கும். இஜ்மாவும் நக்லி. இஜ்மாவும் இஜ்திஹாதி என்றதுமா அறிவு புத்திய பயன்படுத்தி, குர்ஆன் ஹதீஸ் இல்ல, தண்ட அறிவை பயன்படுத்தி தீர்வு சொல்லுமா. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேர்டை உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பேர் குழம்புற ஒரு சொல் நிக்குது. இதை ஃபர்ஸ்டுக்கே உங்களுக்கு படிப்பிச்சிடும் டீச்சர்ஸ்மா. சரியா? அது என்ன சொல்லுண்டா இந்த இஜ்திஹாத் என்று சொல்லு. இஜ்திஹாத் என்று சொன்னா அது ஒரு துணை மூலாதாரம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு சட்டத்துறை அறிஞர் எடுக்கிற தீர்வு இஜ்திஹாத். சரியா? அது ஒரு கருத்து. அது ஒரு துணை மூலாதாரம் என்ற கருத்து. இன்னொரு கருத்திக்குமா பகுத்தறிவை பயன்படுத்தி தீர்வு காணுதல். சரியா? அது ரெண்டாவது கருத்து. பகுத்தறிவை பயன்படுத்தல். இஜ்திஹாத் மூலம் தீர்வு காணன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா ஒவ்வொரு சட்ட அறிஞரும் அவரோட அறிவை பயன்படுத்தி தீர்வு காணுது. அதுக்கும் இஜ்திஹாத் என்ற வேர் தான். இஜ்மா போல கியாஸ் போல இஜ்திஹாதும் ஒரு துணை மூலாதாரம். அதுக்கும் இஜ்திஹாத் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. சில நேரம் இது குழப்பிக்கிறது. இப்ப நான் இஜ்மா மூலம் தீர்வு காணவும் இஜ்திஹாத் தேவை, கியாஸ் மூலமும் தீர்வு காணவும் இஜ்திஹாத் தேவை, இஜ்திஹாத் மூலம் தீர்வு காணவும் இஜ்திஹாத் தேவை. விளங்கிட்டா? இது இஜ்திஹாத்ன்றது ரெண்டு மீனிங்ல ஃபிக்ஹ் கலையில யூஸ் பண்ணுவாங்கன்றது. ஒன்று துணை மூலாதாரம், அதுவும் ஒரு துணை மூலாதாரம். அடுத்தது பகுத்தறிவை பயன்படுத்தல். எப்படியும் ஆன்சர் பண்ணுங்க. கிளியரா? ஓகே. இல்லைங்களா? சரி. இதுல நிறைய பேருக்கு குழப்பம். என்னடா இது இஜ்திஹாத்ன்றா அது ஒரு துணை மூலாதாரமா? சில இடத்துல இஜ்திஹாதை பயன்படுத்தி தீர்வு காணல்றாங்க. அப்பயும் அங்கனைக்கு நீங்க யோசிக்கணும், அறிவை பயன்படுத்தி தீர்வு காணும். அதே நேரம் ஒரு சட்டத்துறை அறிஞர் தீர்வு காண்றதுக்கும் இஜ்திஹாத் என்று சொல்லுவாங்க. சரியா? பொது சொல்லாவும் பயன்படுத்தப்படும், குறிப்பான ஒரு சொல்லாவும் பயன்படுத்தப்படும். சரிதானே? அது ரெண்டுமே அதுக்கு இருக்கு. ஓகே. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதுகளெல்லாம் உங்களுக்கு சரியா படுமாய்ந்தா துணை மூலாதாரம் போல லேசான ஒரு பாடம் இல்லை. அப்படி செய்யணும். சரியா? ரைட். இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுல ஓகே. அப்ப இது உங்களுக்கு விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பின்வரும் முஜ்தஹிதுகளில் நவீன கால முஜ்தஹிதில் வரக்கூடியவர். மௌலானா மௌதூதிய முஜ்தஹித் என்று சொல்றது இல்ல. சரியா? யூசுஃபுல் கர்னாவி தான் வரும். உண்மையில மரணிச்ச ஒருவர். இமாம் கசாலி ஒரு சூஃபித்துவ அறிஞர். இமாம் தபரி தஃப்சீர் துறை அறிஞர். இமாம் ஷாஃபி ஃபிக்ஹ் துறை அறிஞர் பழைய காலத்து. அப்ப யூசுஃபுல் கர்லாவி அவர் தான் வரணும். அவரும் அண்மை காலத்துல மரணிச்சுட்டு வைத்தார். சரி, ஓகே தானே? கவனமா பாத்துக்கிறங்க. துணை மூலாதாரங்களை பிளவிடக்கூடாது. 8:15 முடிஞ்ச அளவு நாங்க பார்ப்போமா? சரி. அடுத்ததுமா பன்றியின் எச்சில் பட்ட பாத்திரத்திற்கான சட்ட தீர்வை பெற்றுத்தரும் துணை மூலாதாரம். இதை சொல்லுவீங்க பெரும்பாலும். பன்றியின் எச்சில் என்ன வரும்? தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வரோம், சொல்லுவோம். கியாஸ். கியாஸ். ஓகே. கியாஸ் தான் இல்லையா? இத எந்த கியாஸ்ட வகைக்கு சொல்லுவாங்க? பன்றியின் எச்சில், நாயின் எச்சில். கியாஸ்ட வகை கியாசுல் முசாவி, கியாசுல் முசாவா, சமநிலை தரத்தில் உள்ள கியாஸ் இல்லையா? நாயுட எச்சில், பன்றியிட எச்சில் பட்ட பாத்திரத்தை 7 தடவை கழுவுறது மாதிரி நாயுட எச்சில் பட்ட பாத்திரத்தையும் 7 தடவை கழுவணும். ஓகே. அப்ப இதுக்கு நீங்க கியாசத்தான் பதிலா சொல்லுவீங்க. சரியாமா? ரைட். இது ரமலான் தலைப்பிறை தென்படாவிட்டால் ஷஅபான் மாதம் 30 நாள் என்ற தீர்வு எந்த மூலாதாரத்தை வச்சு முடிவெடுக்கப்படுது? சரியா? இதுக்கு வரும் இஸ்திஸ்ஹாப். சரியா? இஸ்திஸ்ஹாப்னா என்ன அர்த்தம்? இஸ்திஸ்ஹாப்னு சொல்றது ஒரு விடயம், ஒரு சட்டத்திட்டம் தொடர்ந்து நாங்க நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம் அதை மாத்துறதுக்கு ஆதாரபூர்வமான இன்னொரு சட்டம் வரும் வரைக்கும்
அந்த சட்டத்தையே செயல்படுத்த. சரியாமா? அதுதான் இஸ்திஸ்ஹாப். ஆகவே நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறோம், திருப்பி நாங்க புரை காணாம ஷாபான், ரமலான், ஷவ்வால், ஷவ்வால் பிறை காணாட்டி தொடர்ந்து நோன்பு பிடிக்கும். சரியா? அப்ப ரமலான் தலைப்பிறை தென்படாவிட்டால் ஷவ்பான் மாதம் 30ஆம் நாட்கள் என கணிக்க வேண்டும் என்ற தீர்வு பின்வரும். அப்ப இப்படி இதுல ரெண்டு. இப்ப ஷாபான், ரமலான், ஷவ்வால். ஷாபான் மாதம் ரமலான் புரை காணாட்டி நாங்க ஷாபான்ல நோன்பு பிடிக்காம இருப்போம், புற காணாட்டி நோன்பு பிடிக்க மாட்டோம். அதே போல புரை காண்டு நோன்பை பிடிச்சி நோன்பை விடக்குலையும் புரை காணும். இஸ்திஸ்ஹாப். சரியா? இது கடைசிய துணை மூலாதார வாய்ப்புல வருவது இஸ்திஸ்ஹாப். சரியா? ரைட். சட்டக்கலையில் காணப்படும் பிரச்சனைகளை குறிக்கும் அரபு சொல். ஹுக்கும், ஃபத்வா, மசாயில், முகல்லித், வாஜிப். ஜஸாக்கல்லா. சரியா? ஃபாஹிமா. என்ன பதில்? மசாயில். சரியா? மஸ்அலான்னு சொல்லுவாங்க. மஸ்அலாட பண்பை மசாயில். பொதுவா பிரச்சனைகளுக்கு சொல்லுவாங்க. சரியா? பிரச்சனைகளுக்கு மசாயில் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்ப இதுதான் வரும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறதுனா அடிச்சுக்கொள்ளுங்க, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் பதிலாக வரும். சரியா? அடுத்ததுக்கு நாங்க போறோம். குர்ஆன், சுன்னா என்பவற்றை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் இஜ்மா. இதுக்கு முன்னாலதான் பார்த்தேன். இஜ்மா சரிஹா, நக்லியா, அக்லியா, இஜ்திஹாதியா, அக்தாலியா. ரெண்டாவது நக்லி. சரியா? இஜ்திஹாதி என்பது பகுத்தறிவு. சரியா? பகுத்தறிவை வச்சு தீர்வெடுக்கிறது இஜ்திஹாதி. அப்ப நக்லி தான் வரும். சரிதானமா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, இஸ்லாமிய சட்ட மூலாதாரத்தில் 4ஆம் இடத்தை பெறுவது. சரியா? சட்ட மூலாதார ஓர்டர்ல குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் அப்படித்தான் வரும். சரியா? 4ஆவது இடம் எது வரும்? இதுதான் வரும். சரியா? கியாஸ். துணை மூலாதாரத்துல 2ஆவது இடம், துணை மூலாதாரத்துல 1வது இஜ்மா, 2வது கியாஸ். ஆனா சட்ட மூலாதார ஒழுங்குல 3வது இஜ்மா, 4வது கியாஸ். சரியா? சட்ட மூலாதாரங்கள் ஒழுங்குல 3வது இஜ்மா, 4வது கியாஸ். ஓகே. இஸ்திஸ்ஹாப் என்பதன் மொழி கருத்து. இஸ்திஸ்ஹாப் இணைந்து செயற்படும். இணைந்து செயற்படும். ஓகே, இதுவும் நீங்க படிச்சுக்கணும். இஸ்திஸ்ஹாப சொல்ற இன்னொரு சொல் இணைந்து செயற்படும். மார்க் பண்றாக்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. சரியா? ரைட். இணைந்து செயற்படும். சிலது லேசி போவோம், டைம் வேஸ்ட் பண்ணவானா. அஸ்லிலும் ஃபருவிலும் இல்லத்தின் தன்மை சமனானதாக இருந்தா கியாஸ் வகை கியாசுல் முசாவி அல்லது முசாவா. அஸ்லுடைய இல்லத்தோ ஃபருவுடைய இல்லத்தோ வலுவின் சமனாக இருந்தா கியாசுல் முசாவி. இதுக்கு உதாரணம் நாயில எச்சில், பன்றியில எச்சில். இதுக்கு என்ன வரும்? கியாசுல் முசாவி. சிலாக்கள் அந்த விடையை கேட்பாங்க, தான் அடிச்சுட்டேன். அடுத்தது, கவுலு சஹாபியை குறிக்கும் இன்னொரு பெயர். இதுவும் மதுஹபு சஹாபி இல்லையா? மதுஹபு சலஃபி இல்ல, மதுஹபு சஹாபி. கவுலு சஹாபியை குறிக்கிற இன்னொரு பெயருமா மதுஹபு சலஃபி இல்ல, மதுஹபு சஹாபி. 4வது. இதுதான் பதில். 21க்கு 4வது ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது 22வது கேள்விக்கு போறோம். இஸ்திஹ்சான் பின்வரும் துணை மூலாதாரங்கள் எவற்றினை கொண்டு அமைந்தது? சரியா? இஸ்திஹ்சான சொல்லுவாங்க, அது தனியே உருவாகல, அது மஸ்லஹாவை கொண்டிக்குது, உருஃப கொண்டிக்குது, கியாச கொண்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இன்னைக்கு உருஃபு, கியாஸ். சரியா? மஸ்லஹா, உருஃபு, கியாஸ் எது வரும்? அதுதான் வரும். சரியா? துணை மூலாதாரத்துல அது
மஸ்லஹா மனித நலனையும் கொண்டிருக்குது, உருஃபையும் கொண்டிருக்குது, கியாசையும் கொண்டிருக்குது. சரியா? உருஃபையும் கொண்டிருக்குது, கியாசையும் கொண்டிருக்குது. மூணாவது 22வது 3வது தான் ஆன்சர். சரியா? ஹாய், மார்க் பண்ணி கொள்ளுங்க. 3வது ஆன்சர். சார் 19 கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணக்குள்ள எங்க ஏந்தீங்க? 19 இஸ்திஸ்ஹாப். சரியா? இது நீங்க கைட்ல பார்த்தா வேணுங்க. ஒவ்வொன்றுக்கான மொழி கருத்து. இஸ்திஸ்ஹாப் இணைந்து செயற்படல், தோழமை பூணுதல். ஒரு பிரச்சனைக்கு ஏற்கனவே சொன்ன சட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்போமே, அது மாற்றப்பட்ட ஆதாரபூர்வமான சட்டம் வரும் வரைக்கும் அதே சட்டத்தை தான் தொடர்ந்து செய்வோம். அதுதான் இணைந்து செயற்படல் மொழி கருத்து சொல்லுவாங்க. இணைந்து செயற்படல் 19வது 3வது 19வதுக்கு 3வது. சரியா? 19வதுக்கு 3வது வரும். சரியா? ரைட். அடுத்தது அப்ப சார்த்தான இது ஓகேயா? கவுலு சஹாபி குறிக்கிற இன்னொரு பேர் மதுஹபு சஹாபி. இதுக்கு இதுவும் பார்த்துட்டோம். சரியா? 23வது கல்வி அறிவு உள்ளவரும் கல்வி அறிவற்றவரும் சமமாகுவார்களா? கல்வி அறிவு உள்ளவரும் கல்வியற்றவரும் சமமாகுவார்களா என்ற துணை மூலாதாரத்திற்கான ஆதாரம் இஜ்மா, உருஃபு, கவுலு சஹாபா, மஸ்லஹா, கியாஸ். இதுல 5வது ஒரு ஆள் 1வது. ஓகே, 1வது இஜ்மா. ஒரு ஆள் சொல்றாரு 5வது. சரியா? 5வது பதிலும் வந்திருக்குது, முதலாவது பதிலும் வந்திருக்குது. ரைட். வேற என்ன பதில்? என்ன வரும்? 5. இன்னொரு ஆளும் சொல்றாரு 5. இன்னொரு ஆளும் 5. 1 4. சரி, போதும். சரியாமா? 5வது தான் வரும். சரியா? இது என்னண்டாமா குர்ஆன்ல வருது, கல்வி அறிவு உள்ளவரும் கல்வி அறிவற்றவரும் சமமாகுவார்களா, பார்வை உள்ளவரும் பார்வையற்றவரும் சமமாக மாட்டார்கள். குர்ஆன்ல வருது. அப்ப கல்வி அறிவு உள்ளவரை பார்வை உள்ளவருக்கும் கல்வி அறிவற்றவரை பார்வையற்றவருக்கும் அல்லாஹ் மிச்சிக்கும். அது கியாஸ் தான். சரியா? இதுதான் 5வது. சரியா? 5ஆம் நம்பர் தான் இதுக்கு வரணும். நம்பர் 5 கல்வி அறிவு உள்ளவரும் இதுதான் வரணுமா? இதுகளெல்லாம் வரக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. சரியா? சின்ன தவறுகள் சில சும்மா பிழை விடுறீங்க. கொஞ்சம் டீப்பா நல்லா படிச்சிருந்தா ஓகே. சரிம்மா, இப்போ ஓகே. இப்ப நீங்க கவர் ஆகிப்பீங்க. 24வது கேள்வி, தெளிவான இஜ்மாவை குறிக்கும் அரபு பதம். முதல் தரமான இஜ்மா, பலமான இஜ்மா, தெளிவான இஜ்மான்னு நான் சொன்னேன். என்ன வரும்? 5வது இஜ்மாவு சஹீஹ், இஜ்மாவு சரீஹ். ஃபாத்திமா ஓகே, ஜஸாக்கல்லாஹ் கைர். நிறைய விஷயங்களுக்கு சரியான ஆன்சர்ஸ் தருவது. ஓகே, இஜ்மாவு சஹீஹ், இஜ்மாவு சரீஹ். முதல் தரமான இஜ்மா, தெளிவான இஜ்மா. ஓகே, இதுகெல்லாம் பிளவுற்றவானா அநியாயம், சும்மா மார்க்ஸ் இல்லாம போயிட்டு. அடுத்தது குர்ஆன் ஒன்று. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி பாருங்க. குர்ஆன் ஒன்று திரட்டப்படல், அடுத்த கலீஃபாவாக உமர் அலியை தெரிவு செய்தல், மனைவிக்கான நஃபகாவை பெற்றுக் கொடுத்தல், தந்தையின் ஹஜ்ஜை மகன் நிறைவேற்று. இதுக்குள்ள ஆன்சர்ஸ கொஞ்சம் எழுதுங்க பாப்போம். நீங்க கியாஸ், இஜ்மா, இஸ்திஸ்னா, உருஃப், ஏபிசிடி 1 2 3 4. இதுக்கு என்ன பதில் வரும்? சரியா? கொஞ்சம் பெருசாகுவா. நீங்களே ஃபர்ஸ்ட்டுக்கு விடையை போட்டுக்கோங்க. குர்ஆன் ஒன்று திரட்டப்படல் 1ஆம் நம்பர், அடுத்த கலீஃபா உமரை தெரிவு செய்தல் 2ஆம் நம்பர், மனைவிக்கான நஃபகாவை பெற்றுக் கொடுத்தல் 3ஆம் நம்பர், தந்தையின் ஹஜ்ஜை மகன் நிறைவேற்றல் 4ஆம் நம்பர். சரியா? ரைட். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு உதாரணம் போட்டிக்கிறேன் பாருங்க. கியாஸ், இஜ்மா, இஸ்திஸ்னா, உருஃப். சரியா? நீங்க சும்மா ஏபிசிடி என்னன்னு போட்டுங்களேன். 5வது பிடிஎஸ்சி. ரைட். இப்போ நாங்க இதுல ஒவ்வொன்றா வருவோம் பாருங்க. சரியா?
ஒவ்வொன்றா வருவோம். முதலாவது பாருங்க, குர்ஆன் ஒன்று திரட்டப்படல். அதுக்கு என்ன உதாரணம்? குர்ஆன் ஒன்று திரட்டப்படல் வந்து இஜ்மாவுக்கான உதாரணம். சரியா? ரைட். அதே போல ரெண்டாவது, சரியா, அடுத்த கலீஃபாவை உமர் அலியை தெரிவு செஞ்சது இஸ்திஸ்லா, மஸ்லஹா முர்சலாவிற்கு உதாரணம். அடுத்த கலீஃபா மனித நலனுக்காக செஞ்சார். மனைவிக்கான நஃபக்காவை பெற்றுக் கொடுத்தல், சரியா, அது வந்து உருஃபுக்கு வரும். மனைவிக்கான நஃபக்காவை பெற்றுக் கொடுத்தல் நீங்க தானமா, மனைவிக்கான நஃபக்காவை பெற்றுக் கொடுத்தால் அது உருஃபுக்கு வரும். சரியா? அதுக்கு பிறகு தந்தையின் ஹஜ்ஜை மகன் நிறைவேற்றுவது, அது வந்து என்ன வரும்? கியாசுக்கு வரும். சரியா? தந்தையின் ஹஜ்ஜை மகன் நிறைவேற்றுவது கியாசுக்கு வரும். அப்ப இதுல முதலாவது வந்து என்ன வரும்? முதலாவது வந்து பி வரும். சரியா? ரெண்டாவது வந்து சி வரும். மூணாவது வந்து டி வரும். நாலாவது வந்து ஏ வரும். அப்ப என்ன பதில்? பிசிடிஏ. பிசிடிஏ. அப்ப போட்ட பதில் பிழை. சரியாமா? ரைட். கொஞ்சம் கவனமா இதை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிதானே? உங்களுக்கு கையில தந்தி தான் நீங்க நல்லா செய்வீங்க. இப்ப உடனே பார்த்து தானே யோசிச்சு தானே செய்யணும். நான் சும்மா உங்களுக்கு டெஸ்டிங் ஒன்று பார்த்தது. ஓகே, யோசிக்க தேவையில்லை. நாங்க இது விலகித்தானே, இதுக்கு விடையெல்லாம் மார்க் பண்ணி கொள்ளுங்க, போட்டோ பிடிச்சு கொள்ளுங்க, விடைகளை பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. சரியா? தேவைன்னா நான் இதை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது, கியாசை சட்டமூலமாக அங்கீகரிக்காத குழுவில் அடங்காதவர். சரியா? அப்படின்னா கியாசை சட்டமூலமாக அங்கீகரிக்கிற குழுவுல வாரார். அடங்காதவர், அங்கீகரிக்காத குழுவில் அடங்காதவர்னா அங்கீகரிக்கும் குழுவில் அடங்குபவர். லாஹிரிகள் வராது, லாஹிரிகள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அங்கீகரிக்காத குழுண்டா சரி, அடங்காதவர்னு கேட்டுக்கிறேன். சரியா? ரைட். அப்ப இதுல வரவனும் வந்து அப்படின்னா கியாச யூஸ் பண்றாங்க, கியாச பயன்படுத்துறாங்க. சரியா? இதுதான் இன்னைக்கு மெயினா வரும். சரியா? ஷியாக்கள் இல்ல, ஷியாக்களும் பயன்படுத்தாத ஆக்கள், பயன்படுத்தாத ஆக்கள் அல்லாதவர் தானே கேட்டீங்க. சரியா? லாஹிரி மறுப்பாங்க, ஷியா மறுப்பாங்க, இமாமியாக்கள் மூத்தசிலாக்களும் வராது. அப்ப ஹனஃபிகள் தான், ஹனஃபி மாலிகி. சரியா? இதான் கொஞ்சம் கவனம், நுணுக்கம். அடங்காதவர் கவனமா பார்க்கணும், அதை வாசிக்கணும். வீட்டுக்கு வந்து சொல்வீங்க எனக்கு எல்லாம் சரி, 40க்கு 50க்கு 50 சரி. இது பிறகு நுணுக்கமா பார்த்தா தான் விளங்கும். ஒரு முறைதான் 50 கேள்வி செய்ய போறீங்க ஃபைனல் பேப்பர், அதுக்கு எத்தனையோ பேப்பர் செஞ்சிருப்பீங்க. கொஞ்சம் நுணுக்கமா இருக்கணும். சரி, எப்படியும் ஃபைனல் பேப்பர் கொஞ்சம் கவனமா தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட டேலண்டே அதுல காட்டுறது. சரியா? அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். நாங்களும் கொஞ்சம் எங்களை சுதாரிச்சு கொள்ளும். சரியா? ரைட். அடுத்தது தாடி. இதை நான் அப்பதான் பார்த்துட்டோம். தாடி வளர்ப்பது சுன்னத், தாடி வளர்ப்பது வாஜிப், தாடியை நீக்குவது ஹராம். மேல கூறப்பட உதாரணம் நாங்க அப்பதான் பார்த்தோம். என்ன வரும்? முரக்கர். ஓகே, ஃபுல் கிளியர், மாஷா அல்லாஹ். சரியா? இதுக்கு பிறகு இதுல வந்தா நாங்க சரியான ஆன்சர் எடுப்போம் சார். டெஸ்டுக்கு விளங்கப்படுத்தியா? அடுத்தது குயிக்கா போவோம். புதிய பிரச்சனைக்கு தீர்வு கூறாது தமது மதுஹபுக்குள் இருந்து கொள்ளும் முஜித்தஹித். முஜித்தஹித் பில் ஃபத்வா. சரியா? என்ன மூணாவது கொடுத்துக்கிறீங்க, மூணாவது வராது. அதாவது புதிய பிரச்சனைக்கு தீர்வு கூறாது, தீர்வு கூறால் முஜித்தஹித் பில் மதுஹப், தீர்வு கூறாம சும்மா இப்பாரு ஃபத்வா. சரியாமா? விளங்குது தானே? இந்த கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டீங்க எல்லாரும். ஓகே தானே? பாடம் விளங்குது தானே? இது விளங்கப்படுத்த தேவையில்ல, குயிக்க போகும். சரியா? டைமும் போயிட்டு கொண்டு இன்னைக்கு முடிக்க பார்ப்போம். இது அப்பதான் பிரயோசனமாயி. ஓகே, சரி. அடுத்தது, இமாம் ஷாஃபியின் மாணவர்களாக கருதப்படுவர் முஸ்னி புவைதி. இமாம் ஷாஃபியோட மாணவர் முஸ்னி புவைதி. சரியா? அதுல வந்து ஏழை ஆக்கள மாணவர்களையும் இதுல நான் போட்டிக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். முஸ்னி புவைதி. சரி, இதுல பாருங்க, முஸ்னி புவைதி தான் இமாம் ஷாஃபியோட மாணவர்.
29வது கேள்வி முஸ்னி புவைதி. ரைட், ஓகே. அப்ப இதுல உள்ள மத்த 4 இமாம்களோட மாணவர்களையும் நீங்க பாத்துக்கணுங்க. சரியா? ரைட். அடுத்த கேள்வி, அமலு அஹ்லுல் மதீனாவிற்கு முக்கியத்துவம் அளித்த இமாம் யாருமா? போன மியூட்ல போடுங்க. ரைட். இதுக்கு யாரு வரும்? அமலு அஹ்லுல் மதீனா இமாம் மாலிக். ஓ, Imam Musni, Imam Buwaidi, Imam Malik இல்லாட்டி ஷாஃபி மாணவர்களா? நீங்க கதைக்கு தெளிவில்லை, எனக்கு விளங்குது இல்ல. இமாம் முஸ்னியும் இமாம் புவைதியும் மாலிக் மாணவர்களா ஷாஃபி மாணவர்களா? ஷாஃபில. இமாம் முஸ்னி புவைனி வந்து ஷாஃபில. யார் சரி? அதுல டவுட் இருக்குதா? இல்ல சார். ஷுவர் தானே? ஓ, சரியா? உங்களோட புக்லமா அது அப்படியே ஈக்குது, கொஞ்சம் நீங்க பார்த்தா சரி. முஸ்னி புவைதி வந்து இமாம் ஷாஃபியிட மாணவர்கள், அதுல டவுட் இல்லை. இந்த ஈக்குது. சரியா? இந்த உங்களோட புக்ல இந்த இதுல ஈக்குது. சரியா? இதுல பக்கத்துல பாருங்க, முஸ்னி புவைதி ஷாஃபியிட மாணவர், கல்லால் இப்னு தைமியா அஹ்மது மாணவர், அவ்வஃபி அபுல் காசிம் இமாம் மாலிக் மாணவர், அபு ஹனீஃபாட மாணவர் அபு யூசுப் சுபர் அஷைபானி. 124ஆம் பக்கத்துல இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? இது ஷுவர், கைட்ல உள்ளே தானே. ரைட். அமல் அஹ்லுல் மதீனா, மதீனா வாசிகள கூற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்தவர் வந்து இமாம் மாலிக். ஓகே, நாங்க பார்த்துட்டோம். இமாம் மாலிக் தான் இதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்குறது. மதீனா வாசிகள கூற்று கருத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்த இமாம். அடுத்ததுமா, இரத்த தானம் செய்வது தொடர்பான ஷரியாவின் தீர்வை பெறுவதற்கு துணை புரிவது. சஹாபாக்கள் இஜ்மா, சுன்னா, எது வரும்? இஜ்திஹாத் தான் வரும். சரியா? இரத்த தானம் புரிவதற்கு துணை புரிவது இஜ்திஹாத். சரியா? 5வது 5வது தான் வரும். சரியா? 31வதுக்கு 5வது பதில் தான் வரும். கொஞ்சம் குயிக்கா போவோம். ரைட். முஜ்தஹிதுகள் அனைவரதும் ஏகோபித்த முடிவு. ஓகே, அப்ப அதை படிச்சாச்சு. எல்லாரும் சேர்ந்து எடுத்தா இஜ்மா என்ன வரும்? அக்ஸரி ஷஹீஹ். சஹீஹ். ஜஸாக்கல்லாஹ். சரியா? ரைட், இதுதான் வரும். சரியா? இஜ்மாவு சஹீஹ். 4வது. சரியா? 4வது தான் இதுக்கு வரும். ரைட். யமாமா யுத்தத்தில் அதிகமான குர்ஆன் மரணமிட்ட சஹாபாக்கள் மரணித்த தொடர்ந்து குர்ஆன் நூலுறுப்படுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு. இதுக்கு ஆன்சரை பண்ணுங்க பாப்போமா. மஸ்லஹா முர்சலாவை ஆதாரமாக்கும். மஸ்லஹா முர்சலாவை ஆதாரமாக கொள்ளு. 5வது பதில். நல்லா பாருங்க, இஜ்மாவுக்கான ஆதாரம், இஜ்மாவிற்கும் இஸ்திஸ்லாஹிற்குமான ஆதாரம், இஜ்மாவிற்கும் கியாசுக்குமான ஆதாரம், இஜ்மாவுக்கும் இஸ்திஹ்சானுக்கும் மஸ்லஹா முர்சலாவுக்கும் ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் வைக்கிறது. இதுல இஸ்திஸ்லாஹிக்கும் என்ன வரும் பதில்? 2வது தான் வரும். பாருங்க, ஒட்டனே அடிச்சாச்சு பதில. சும்மா பில விட்டுறவான, கொஞ்சம் பார்க்கணும். சரியா? 2க்கும் எடுக்கணும். சரியா? இஜ்மாவிற்கும் இஸ்திஸ்லாஹிற்கும், அதுல இதுல மஸ்லஹான்னு கொடுக்கவும் இல்லை, இஸ்திஸ்லான்னு கொடுத்திருக்குது. மஸ்லஹா முர்சலாவுக்கும் இஜ்மாவுக்கும் இது எடுக்கணும். சரியா? சரி, வந்த விஷயத்த நீங்க கவனமா நோட் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, சார்ஜ் அடிக்கும். ரைட், ஓகே. நுணுக்கமான சில கேள்விகள் வருவது, கவனம், நான் கவனமா வாசிக்கணும். சரியா? கேள்வி என்னண்டாமா, யமாமா யுத்தத்துல அதிகமான குர்ஆனை மரணமிட்ட சஹாபாக்கள் மௌத்தாயினதை வச்சு குர்ஆனை நூலுறுப்படுத்தினாங்க தானே. அந்த முடிவு அப்படி தொகுக்கணும் என்று எடுத்த முடிவு கீழே உள்ள
எந்த துணை மூலாதாரங்களின் அடிப்படையில எடுக்கப்பட்டுச்சு? ஒண்ணு இஜ்மாவுக்கு ஆதாரமா சொல்லும், 2 இஜ்மாவுக்கும் இஸ்திஸ்லாஹுக்கும் ஆதாரமா எடுக்கலும், 3 இஜ்மாவுக்கு கியாசுக்கு அப்படி இருக்குது. அதுல இஜ்மாவுக்கு மஸ்லஹ முர்சலா இஸ்திஸ்லாஹுக்கு தான் ஆதாரம், 2க்கும் எடுக்கணும். ரைட், மைக் ஆன் பண்ணினா எங்க ஸ்கிரீன்ல உள்ளது விளங்காது. சும்மா ஆன் பண்ணிக்கிட்டு வானா, கேள்வி கேட்க போக்குள்ள ஆன் பண்றது வேறமா, சும்மா ஆன் பண்ண வேணா, போர்ட்ல உள்ளதுகள் விளங்காது. சரியாமா? ரைட், ஓகே, கோஆபரேட் பண்றீங்க மாஷா அல்லாஹ். நல்லா சரி, ஒரு குழப்பமும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வரும், அப்பதான் நீங்க படிக்கிறீங்கன்னு எனக்கு விளங்குது. ரைட், பின்வரும் கூற்றுக்களுள் இல்லத்துக்கு பொருந்தாத கூற்று. சரியா? இல்லத் வெளிப்படை தன்மை கொண்டதாக இருத்தல் வேண்டும், எச்சந்தர்ப்பத்திலும் மாறும் தன்மை கொண்டதாக இருத்தல் வேண்டும், இல்லத்தை மறுக்கும்படியான சட்ட வசனங்கள் வந்திருக்க கூடாது, இல்லத் குறித்த ஒன்றிற்காக என்றிருக்காது மற்றொன்றுக்கும் அமுலாக்க கூடியதாக இருக்கணும், தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியுமானதா இருக்கும். என்ன வரும்? இது போட்டிக்கிறாங்க 2வது. சரியா? ஓகே, ஜஸாக்கல்லா. சரியா? எச்சந்தர்ப்பத்திலும் மாறும் தன்மை கொண்டதா கேளுமா? இல்ல, இப்ப மது போதை, கஞ்சா போதை, போதை மாறுமா? மாறாது. இதுல பிற தானே, எச்சந்தர்ப்பத்திலும் மாறும் தன்மை கொண்டதாக இருக்கு. ஓகே, ஜஸாக்கல்லா. கொஞ்சம் பேர் நல்லா ஆன்சர் பண்றீங்க, படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரியா? இதுதான் வந்து 2வது தான், 34வதுக்கு 2வது ஆன்சர். இப்ப நாங்க அடுத்தது போவோமா? சரியா? ரைட், அடுத்தது, பெற்றோருக்கு அடிப்பது மிக பெரும் பாவம். கியாசின் எந்த பிரிவுக்கு சொல்லு? அவுலா 3வது. அவுலா. ஓகே, அது உடனே ஆன்சர் பண்றாங்க. இது எல்லா இடத்துலயுமே படிப்பிக்கப்படுற, டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு விஷயம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 3வது. சரியாமா? அடுத்தது, பொதுவான வழக்காரை குறிக்கும் அரபு சொல். உருஃப் ஆம். சரியா? உருஃப் ஆம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். உருஃப் ஆம் பொதுவான வழக்கார். சரியா? உருஃப் ஹாஸ் குறிப்பான வழக்கார். ரைட், அடுத்தது, சரியா, ஒரு முஜ்தஹித் இபாதா தொடர்பான வணக்க வழிபாடு தொடர்பான பிரச்சனைகளுக்கு மாத்திரம் தீர்வு கூறும் ஆற்றல் பெற்றவராய் இருப்பின் அவரை நாம் முஜ்தஹித் முன்தசிப், முஜ்தஹித் முத்லக், முஜ்தஹித் குல்லி, முஜ்தஹித் ஜுஸ்இ, முஜ்தஹித் முகல்லித் என்போம். என்ன வரும்? ஒரு துறையில மட்டும் அவருக்கு தீர்வு சொல்ல. முஜ்தஹித் ஜுஸ்இ. சரியா? ஜுஸ்இன்ற ஒரு செக்ஷன், அவருக்கு ஒரு செக்ஷன்ல மட்டும்தான் தீர்வு சொல்ல இயலும். சரியா? மியூட்ல போடுங்க போன. குள்ளி அத்தாம் பெருமா சார். ஓ, குள்ளிக்கு இன்னொரு பேர் தான் அத்தாம். சரியா? குள்ளிக்கு இன்னொரு பேர் தான் அத்தாம்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் கூறப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை பற்றி ஆராயும் பகுதி. சொல்லுங்க பாப்போம், யாராவது? உசூலுல் ஹதீஸ். பில பில பில. சரி, 2வது. பில பில. 5வது சார். 5வது. இது என்னண்டாமா, குர்ஆன் வசனங்கள் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சொல்லுவாங்க அஸ்பாபுன் நுசூல். நபி அவங்க ஹதீஸ்கள் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு சொல்லுவாங்க அஸ்பாபு உருதில் ஹதீஸ். மார்க் பண்ணி கொடுங்க. சரியா? அதாவது சில நேரங்கள்ல சில ஹதீஸ்ல விளங்குறதுக்கு சிச்சுவேஷனை பார்க்கணும். உதாரணத்துக்கு, ஒரு ஆள் போய் நபிட்டு கேட்டாங்க அமல்களில் சிறந்தது எது? நபி சொன்னாங்க தொழுகை நிலை நாட்டல். இன்னொரு ஆளுக்கு சொன்னாங்க ஹஜ் செய்யறது. இன்னொரு ஆளுக்கு சொன்னாங்க உமா பாப்பா பாக்குறது. அப்ப அந்த ஆளோட நிலைமையை பார்த்து தான் நபி ஆளுக்கு சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த அந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு விளங்கணும். சரியா? ஹதீஸ் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை. சரியா? அஸ்பாபு உருதில் ஹதீஸ். இதுதான் வரும். எது வரும்? 5வது தான் வரும். 39. முஜ்தஹித்கள் மிக உயர்ந்த நிலையில் உள்ள முஜ்தஹித் படிச்சு தந்துட்டேன். எது வரும்? முஜ்தஹித் 1.
முஜிதக் முத்தலக் முஜிதக் முஸ்தகில் இல்ல தானே அப்ப முத்தலக்க தான் அடிப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் கடைசியில மிஞ்சிராக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க சரியா ஓகே இஜ்திஹாதின் வாயில் மூடப்பட்டு இந்த சிந்தனை வளர ஏதுவாக அமைந்த காரணி அல்லாதது சரியா மதுஹப் வெறி மதுஹபுடைய இமாம்களுக்கு சமூகத்தில் மதிப்பு குறைந்தமை தகுதியற்றோர் இஜ்திஹாதில் ஈடுபட்டமை ரைட் அப்ப ரெண்டாவது தான் வரும் மதிப்பு குறைந்தமை சரியா அல்லாததான கேட்டீங்க மதிப்பு குறைந்தமை ரெண்டாவது 40க்கு ரெண்டாவது ஓகே நாங்க நெருங்கிட்டோம் மாஷா அல்லா ஓகே சரி இஸ்லாமிய சட்டத்துறை அறிஞர்கள் பின்வரும் எப்பெயரால் அழைக்கப்படுவாங்க முஃபஸ்ஸிர் ஃபகீஹ் முஹத்திஸ் முஜாஹித் ஃபகீஹ் நாங்க அப்பதான் பார்த்தோம் இல்லையா ஃபகீஹ் முஜ்தஹித் முஃப்தி ஹாக்கிம் எல்லாம் பார்த்தோம் சரியா ரைட் இப்ப நாங்க குர்ஆன் சுன்னா தவிர்ந்த ஏனைய மூலாதாரங்கள் அடிப்படையில் எடுக்கப்படும் இஜ்மா அதையும் படிச்சோம் இஜ்மா நக்லி இஜ்மா இஜ்திஹாதி இங்களுக்கு என்ன வரும் இஜ்மாவும் இஜ்திஹாதி நக்லி வந்து குர்ஆன் ஹதீஸை வச்சு தீர்வு எடுக்குது இல்லையா குர்ஆன் ஹதீஸை வச்சு தீர்வு எடுக்கிறது நக்லி இங்களுக்கு வந்து இஜ்திஹாதி நாலாவது இஜ்திஹாதி ஓகே குயிக்கா போவோம் ரைட் அடுத்தது உசூலுல் ஃபிக்ஹ் கலையை நிறுவிய இமாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இமாம் ஷாஃபி ஜஸாக்கல்லாஹு கைர் உசூல் ஃபிக்ஹ் கலையை நிறுவியவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ரைட் அடுத்தது சரியா ரைட் இதுக்கு கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அஸ்ல் இல்ல ஹுக்கும் ஃபர்உ சரியா இப்ப இது நீங்க ஜாயின் பண்ணுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் இது என்னத்துக்கு வரணும் காப்பில எழுதுங்க பாப்போம் சரியா அஸ்ல் ஹராம் இல்லத் கஞ்சா ஹுக்கும் போதை ஃபர்உ மது சரியா இதுல வந்து அஸ்ல் அஸ்ல் ஒரிஜின் எது அஸ்ல் ஏக்கு என்ன வரும் இதுல சொல்லுங்க பாப்போம் ஹராமா கஞ்சாவா போதையா மதுவா அஸ்ல் இந்த அஸ்ல் எதோட இணைக்கணும்னா எந்த எழுத்தோட இணைக்கணும் எஸ்ஸோட ரைட் வெரி குட் எஸ்ஸோட இணைக்கணும் ரைட் இல்லத் போதை போதை ஆரோட ஆரோட ஓகே ஆர் ஹுக்கும் பி பி ஃபர்உ கியூ சரியா கியூ ஏஎஸ் பிஆர் சிபி கியூ பி டிக்யூ இது எஸ் அப்படி மாறி வந்திருக்கும் இதுல ஓகே இப்போ இது உங்களுக்கு விட தெரியுதானே சரியா இதுல நான் போட்டிகளை கொஞ்சம் வித்தியாசமா போட்டிக்கிறேன் நான் நினைக்கிறேன் சரியா ஏஎஸ் ஏஎஸ் கண்டுபிடிச்சா சரி இந்த டிபி தானே டி ஃபர்உ பி டிபி வராது சரியா ஏஎஸ் ஏஎஸ் பிஆர் சிக்யூ சிக்யூ ஹுக்கும் கஞ்சா என்ன இதுல வரும்னு பாத்தீங்களா அசல் இது நான் ரிவர்ஸ்ல போட்டிப்படாங்க நான் நினைக்கிறேன் சரி அசல் வந்து என்ன அசல் வந்து மது எஸ் அப்ப ஏயும் எஸ் எங்க ஏஎஸ் தான் இருக்குது பரு இல்ல பி வந்து என்ன போதை ரைட் நான் நினைக்கிறேன் டி வந்து என்ன ஃபரு டியும் டி வந்து பி ஹராம் அப்ப அதுக்கு வராது ஃபரு வராது டியும் கியூவும் வரும் பிசி பி வந்து என்ன ஹராம் சி வந்து என்ன ஹுக்கும் ரைட் மாறி அதுல வந்து நான் ரிவர்ஸ்ல விட போட்டிக்கிறேன் இதான் வருமா சரியா பின்னுக்கு எதிர்க்கு போட்டிக்கிறேன் பாத்துக்கிடுங்க இப்ப நீங்க அப்ப பார்த்துக்கிட்டான் சரியா ரைட் அது டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல ஒரு சரியா சட்டம் ஒன்று அது மாற்றப்பட்டு விட்டது என்பதற்கான ஆதாரம் வரும் வரை அது மாற்றப்படவில்லை என்று கருதப்படும் இது என்னத்துக்கு துணை மூலமாக வரும் இஸ்திஸ்ஹாப் சரியா தொடர்ந்து அதே நிலையிலேயே வைத்துக் கொள்வதை குறிக்கும் மூணாவது 45க்கு மூணாவது சரியாமா ரைட்
5 கேள்வி இது. மதுஹபுகளையும் அதன் இமாம்களையும் ஆராய்வின்றி பின்பற்றும் பண்பு. முகல்லித். பண்பு பண்பு முக்கல்லித்தால் பின்பற்றுபவர். முக்கல்லித்துண்டா பின்பற்றுபவர். தக்லீதுண்டா தான் என்ன பின்பற்ற பண்பு. சரியா? ரைட். தக்லீத் தான் பின்பற்றும் பண்பு. கவனமா பார்த்துக்கணும். முக்கல்லிதுனா பின்பற்றுபவர். பின்பற்றும் பண்பை தானே கேட்டீங்க. பண்பு அப்ப தக்லீத் தான் வரும். அடுத்தது 4 சட்டத்துறை இமாம்களையும் குறிக்கும் பொது பெயர் என்ன வரும்? ஆன்சர் இல்ல. ஐமத்து. ரைட். 4வது சார். 4வது மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஐமத்துல் அர்பா 4வது வரும். ஓகேமா? ரைட். அடுத்தது கிணற்றில் படிச்சனாங்க. நஜீஸ் விழுந்தால் அதை சுத்தப்படுத்த ஒரு சில வாளி நீரை அள்ளி எடுத்தால் போதும். இது எதுக்கு வரும்? இஸ்திசான் லரூரியா, இஸ்திசான் மஸ்லஹியா, இஸ்திஸ்லா லரூரி, இஸ்திசான் லரூரி. எல்லாம் 3வது வருமா? மஸ்லஹியா இல்லையம்மா. இது இஸ்திஸ்லா 2வது இல்ல. இஸ்திஹ்சான் சரியாமா? இஸ்திஹ்சான் லரூரி இதுதான் வரும். இது இஸ்திஸ்லா. கவனமா பாத்துக்கணும். சரியா? ரைட். அப்ப இதுக்கு 4வது பதில். அடுத்தது ஃபுரு என்பது ஃபரு இல்ல, ஃபுரு என்பது சட்டமூலம், கிளை சட்டம், சட்ட மூலாதாரம், கியாஸ் இருக்கு. ஃபுரு என்று சொல்றது கிளை சட்டம். மார்க் பண்ணிக்கணும். புதிய ஒரு விஷயம். ஃபுரு என்றது கிளை சட்டம். சரியா? இதுதான் வரும். ஃபுரு ஃபரு இல்ல, கிளை சட்டம். கியாஸின் ஒரு பிரிவு தான் ஃபரு. ரைட். 50வது பலர் சேர்ந்து ஒருவரை கொலை செய்தால் அதற்கான இஸ்லாமிய தீர்வு. இது கியாஸ்ல வருவது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டா அனைவரையும் கொலை செய்யணும், அனைவரையும் சிறையில் அடைக்கணும், அனைவரையும் நாடு கடத்தணும், ஒருவரை கொலை செய்ய வேண்டும், பொது மன்னிப்பு வழங்கணும். ஓகே. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டா அவ்வளவு பேரையும் கொள்ளும். கியாஸ் மூலமா எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு பொருளை களவெடுத்தா எல்லாரோட கையை வெட்டணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டா அனைவரையும் கொள்ளும். நீங்க சில ஆன்சர்ஸ் புலர் போடுறீங்க பிழை. சரியா? கொஞ்சம் நுணுக்கமா பாத்துக்கலுங்கம்மா. சரியா? இதுல சிலாக்கள்ல சில நேரம் பிழை வருது. எப்படி ஒரு 5-7-8வது பிழை வருது. ஓகே, பிரச்சனை இல்லை. இது நான் கொஞ்சம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துதானம்மா. அதனால கொஞ்சம் இது கியாஸ்ல வரும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பொருளை களவெடுத்தா அவ்வளவு பேரையும் கையை வெட்டுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை கொலை செஞ்சா அவ்வளவு பேரையும் கொள்ளும். சரியா? ரைட். ஓகேம்மா. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நான் பின்னுக்கால போனேன். பிரச்சனை இல்லை. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். நான் இதை PDF வேண்டாம் போட்டுடுறேன். சரியா? இதே மாதிரி தான் எழுத்து இது வேண்டாம் போட்டுடுறேன். வீடியோ வேணுமா? வீடியோ தேவையில்லை தான். நீங்க வந்துட்டீங்க தானே? சரியா? பார்ப்போம். ரெக்கார்டிங் தேவைப்பட்ட நான் இன்ஷால்லா அனுப்புறேன். ரைட். எனக்கு தேவை என்னண்டாமா உங்களோட இந்த கிளாஸ் சம்பந்தமான கொமெண்ட்ஸ். சரியா? எப்படி இந்த விஷயங்கள் தான் எனக்கு தேவை. என்ன இன்னும் கொஞ்சம் வளர்க்கறதுக்கு அது சந்தர்ப்பமா இருக்கும். நீங்க நிறைய வெளியிலிக்கிற ஆக்கள் நான் படித்தார மெத்தட் எப்படி விளங்கிச்சா விளங்கலையா அல்லது அது சம்பந்தமான சில கொமெண்ட்ஸ்ல எனக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் குரூப்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. உண்மையிலேயே விளங்கின புள்ளுகள் நிச்சயமா தாக்கம் அடைஞ்ச புள்ளுகள், பயனடைஞ்ச புள்ளுகள் ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று போடும். ஓகே, துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்னும் நிறைய இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கைட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நீங்க அவ்வளவு பேரும் எடுக்கணும் என்றதுதான் எங்களோட ஆசை, என் ஆசை. அந்த வகையில யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. கஷ்டமான பாடம் இல்லம்மா. சரியா விளங்கப்படுத்தி கொண்டா, சரியா செஞ்சா, பயிற்சி செஞ்சா ஈஸியா உங்களுக்கு எடுக்கலாம். உங்களுக்கு விளங்கப்படுத்துறதை வச்சு விளங்கிக்கும். ஓகேம்மா. ஏதாவது பாடங்களை நான் சொன்னேன் என்ன குரூப் பண்ணிக்கணும்னு தெரியும் தானே. அந்த குரூப்ல நீங்க ஜாயின் ஆகி இருப்பீங்க நிறைய பேர். ஏதாவது டவுட்ஸ் அதுல கேட்டுக்கொள்ளுங்க. அல்லது நான் எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் நான் நிறைய புள்ளுகளுக்கு இண்டிவிஜுவலா கூட ஆன்சர் பண்ணி விட்டுருவேன். சரியா? அல்லது அந்த புள்ளுகளே ஆன்சர் பண்ணும், இண்டிவிஜுவலா ஆன்சர் பண்ணி விட்டுருவேன்.
இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது, தொடர்ச்சியா படிங்க, வெறியோட படிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் மாஷா அல்லாஹ் எனக்கு 100% கோஆப்ரேட் பண்ணீங்க. அதால தான் எனக்கு செய்ய இயலுமா இருந்துச்சு. அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் குரூப் லிங்கை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். சரி, எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் அதை குரூப் லிங்கை ஷேர் பண்ணி விட்றேன். அதுக்குள்ள ஜாயின் ஆகும். கிட்டத்தட்ட 900 பிள்ளைகள் மட்டும் அந்த குரூப்ல ஈக்கிறாங்க. நீங்களும் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுல தான் நான் எல்லா விஷயங்களையும் போடுவேன். ஓகேம்மா, அப்ப இன்னைக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தொடர்ந்து படிங்க, ஆனா இன்ட்ரெஸ்ட் எடுங்க. இஸ்லாத்துல எனக்கு பி இல்ல, சி இல்ல, ஏ வரணும், நான் ஏ எடுக்கணும் என்ற எண்ணத்தோட படிங்க. லேசான ஒரு பாடம் செய்யலாம். என்னால் ஏழுமானாலும் உங்களுக்கு ஹெல்ப் நான் பண்ணுவேன். சரியாமா? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.